ஆனா வெள்ளம்னா நீங்க ஃப்ளட் நினைச்சுங்கள். பகவான் கீதையில எப்படி எழுதினா, வள்ளுவர் எப்படி எழுதினார். அப்ப கஷ்டம் வரும்போது சொல்லணும்னா தினம் சொன்னா தானே அப்ப சொல்லுவோம். நீடாழி உலகத்து மறையினாலோடு ஐந்து என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வற்பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ செய்மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கணச்சுதா மரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் சுவை தவிர யான்போ இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடை பங்கு அப்பொழுது அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயக்யஸ்வரூபாய ஸ்ரீண்டசிம்மாய மங்களம் திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் ஜாட்யம் வாக்படுத்வம் ஜஹனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திரவரதுனிகி பிரகலாதவரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நெல்லை சங்கீத சபாவில் நாம் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுருக்கோம், கீதை பார்த்துருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா பேசுகிற போது பல தடவை சொல்லியிருக்கேன், ஆத்மா ஜீவன்னு தான் சொல்கிறான், ஜாதியை குறிப்பிடவே இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா, தங்களுக்கா வேணுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறா. ஆமாம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறேன். குணகர்ம விபாகச்சகான்னு சொல்லியிருக்கான். ஸ்லோகத்தை படித்தா பூரா படிக்கணும். அந்த ஆத்மான்னு தான் சொன்னான், அதில் ஆண் பெண்ணுன்னு சொல்லலை. ஈவன் சொல்லப்போனால் நம்ம மதம்னே சொல்லலை. ஆத்மா, எந்த ஆத்மா நினைத்தாலும்னு தான் சொல்கிறான். பாகுபாடே பார்க்கலை பகவான். அதில் ஒரு நான் வச்சான்னு நேற்றுக்கே சொன்னேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னேன். எனக்கு விரோதமல்லாமல் சொன்னான், பதம் போட்டான். அப்படின்னா அவனை கொண்டாடுறவா உண்மையா பக்தியா. சாதாரணமாகவே நம்ம ஜீவனாகிய நாம் மற்றொரு ஜீவனிடத்திலே உண்மையாக அன்பு செலுத்தினால்தான் ஒருவருக்கொருவர் பழகுவோம். காரியமாக செலுத்துகிறோம்,
இல்லைன்னா ஒருத்தரோட பழகிண்டு ஒருத்தன் துரோகம் பண்ணிவிடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் உண்மையாக அன்பு செலுத்தவில்லை அப்படின்னு பொருள். அதுதான் உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ திருமணத்துக்கே பொருத்தம் பார்க்குறா, தாலி கட்டுற வரைக்கும் தான் ஜாதக பொருத்தம். தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயும் சரி, கட்டினதுக்கு அப்புறமும் மனப்பொருத்தம். இப்போ சொல்கிறோம் பாருங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து காட்டுறா, ஓயாமல் சண்டை போடுறாளேன்ட்டு. இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மனசுன்னு சொல்கிறேன்னு. அதைத்தான் அப்பர் தேவாரத்தில் எல்லாருமே சொல்கிறா, ஆழ்வாரும் சொல்கிறார், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாக்கிலோர் இன்சொல் இல்லை. நேற்றுக்கே சொன்னேன், ஆண்டாளும் சொன்னான். தியாக பிரம்மம் கேட்குறார் ராமனை பார்த்து, நான் என்ன சோர பக்தி செலுத்துறேனாங்கிறார். தியாக பிரம்மம் என்ன சொல்கிறார் ராமனை பார்த்து, நான் உங்கள்கிட்ட உண்மையான பக்தி செலுத்தலையாங்கிறார். ஜார சோர பஜன சேசித்தின சாகேத சதன மாருபல்க குன்னவே மீரா மனோ ரமண மாருபல்க. நான் சோர பக்தி செலுத்துறேனாங்கிறார் தியாக பிரம்மம். எவ்வளோ பெரிய பதம் போடுறோம். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலநாதல். இங்கே எந்த ஞானிகளுடைய கருத்தை எடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் அங்கே தான் இருக்கும். நம்முடைய மனம் சுத்தமாக இல்லை என்று சொல்லாமல் நாம் பிறரை சொல்லுகிறோம், சுலபமாக சொல்லிவிடுகிறோம். அதான் வில்லி சொன்னார்னு சொன்னேன், மாயை என்று ஒருத்தி மனமெனும் மைந்தனை பெற்று, மனசுங்கிற மகனை பெற்று, தாயோடு தந்தை மக்கள் தாரம் கொண்ட பெண்டிர் மக்கள்னர் ஆழ்வார். அதுதான் முந்தா நான் சொன்னேன் கீதையில், கடமையாக செய். அங்கே கொண்டு போய் நாம் பாசமாக செய்வதனால்தான் கஷ்டப்படுகிறோம். இந்த பூமியுடைய நீ எந்த வேலையுமே, உத்தியோகத்துக்கு போகிறியா, வியாபாரத்துக்கு போகிறியா, எல்லாம் கடமையாக செய். கோவிலுக்கு போகிறதே கடமையாக போ. பகவானே சொல்கிறான், பக்தி செலுத்துறியா, கடமையை செலுத்து. காலத்தால் 6 மணிக்கு ஜெபம் பண்ணால் பண்ணு, பூஜை பண்ணால் பண்ணு. ஒன்றுமே எதிர்பார்க்கலையே, ஒரு பூவை போடு. நாம தான் பெரிய மாலையை போடுறோம், அதை போடுறோம். அவன் கேட்கலையே, ஒரு பூவை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு. நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் தான் அண்டா நிறைய பண்ணுறோம். எல்லாருக்கும் வாழைப்பழம் தரணும்னு தாரில் வாங்கிட்டு வரோம். அவன் என்ன சொல்கிறான், ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு, ஒரு இலையை போடு, துளசி தலம் ஒரு இலையை போடு, ஒரு பூவை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு. நீ இன்றைக்கி 20 ரூபா கொடுத்து ஜலம் வாங்குவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தோயம்னா நல்ல ஜலம், அதை ஏன் நைவேத்தியம் பண்ணுங்கிறான். இங்கே எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறேள், 20 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்குறேள், வாங்கினோடனே இப்படி குடிக்கிறேன். அப்புறம் எப்படி அது கிடைக்கும்? அவன் பகவான் சொல்கிறான், அந்த ஜலத்தை அங்கேயே நைவேத்தியம் பண்ணுங்கிறான். நீ அங்கேயே பண்ணு, கிருஷ்ணர் படமெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவன் தான் சர்வ வியாபியே, எங்கேயும் இருக்கானே. நீ கிருஷ்ணான்னு கூப்பிட்டோன்னு வந்துடுவனே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், தோயம்னா நல்ல ஜலம். யோமே பக்தியா, அதுதான் ஆழ்வார் சொன்னார், உண்ணும் சோறும் பருகு நீரும் சின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே. எல்லாம் அவனுக்கு தான். பால் கறக்கிறவரை போய் பாரு, பால் கறந்து க்யூவில் நிற்கிற எல்லாரும் பாலை கொடுன்னு அவன் ஒரு ட்ராப் எடுத்து கீழே விட்டுட்டு தான் ஒன்றையே தருவான்.
அவன் பகவானை தோழறான். பல ஊரில் பார்த்தேன், ஒரு ஊர் 2 ஊர் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். இது நம்மது. நாம் அவன்கிட்டேருந்து வாங்கி தான் எல்லாம் அனுபவிக்கிறோம். அவன்தான் நமக்கு இந்த உலகத்தையே படைத்தான். நம்மாழ்வார் சொன்னார், உலகையும் படைத்து உம்மையும் படைத்தான். என்ன பதம் போட்டார் பாருங்க. உலகத்தில் சகல விதமான விஷயத்தையும் படைச்சு உனக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு உம்மையும் படைத்தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நீங்கள் எல்லார் பதமும் பாருங்க. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். தன்னை மூல நிர்ணயம் பண்ணிட்டான் எல்லா இடத்துலையும். கம்பன் அழகாக சொன்னான், கடவுள் இருக்காரான்னு கேட்குறவளுக்கு உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். எல்லா இடத்துலையும் இருக்கான்டா. அவனை எங்கே இருக்கான்னு நீ பர்டிகுலராக கேட்ட. எல்லா இடத்துலையும் முதல்ல தன்னை நிர்ணயம் பண்ணிட்டு தான் உன்னையே படைச்சான். நீ எப்படி வேணாலும் வணங்கு. பிரகலாதன் நாராயணா, எல்லாம் நாராயணன்னா. இது மைக்குன்னு சொல்லலை, டேபிள்னு சொல்லலை, டியூப்லைட்டுன்னு சொல்லலை, எல்லாம் நாராயணன் தான். ஒரே பேச்சு. அவன் தான் இரணியகசிப்பு கேட்டான், என்னால் நீ சொல்கிற நாராயணனை காண முடியுமான்னு கேட்டான். அவன் அழகாக பதில் சொன்னான், தந்தையே இந்த என்னாலுங்கிறது போனால் அவன் தன்னால் வருவான்னா. நம்மாழ்வார் அழகாக சொன்னார், எங்கும் உளன். அவன் கேட்டான், நீ சொல்கிற நாராயணன் எங்கு உளன்னா. எங்கும் உளன். அவன் சொல்லிட்டாரே நம்மாழ்வார், சர்வ வியாபித்துவத்தை சொல்லிட்டாரே தமிழ் அழகா. எங்கும் உளன், எல்லா இடத்திலும் இருக்கிறான். யான் முன் சொன்னவன் நீ தொட்ட இடம் தோன்றான் ஆயின்னா என்ன அர்த்தம்? நீ தொட வேண்டிய இடத்த தொடலேன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். இன்னொருத்தம் தொட்ட நீ எங்கே வேணாலும் தொடு. அவன் பர்டிகுலராக நீ அவன்தான் கேட்டான், இந்த தூணில் இருக்கான். அவன் எவ்வளோ முட்டாள் பாருங்க. எங்கேயும் இருக்கான்னா அப்புறம் இந்த தூணில் இருக்கானா யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயும் இருக்கான்னு விட்டான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் பரம்பொருள். அவன் கடவுள் இல்லை சொல்கிறவன் காட்டான், எனக்கு நேராக காட்டுன்னா காட்ட முடியாது. சரி, நம்ம காமிச்சா அவன் புரிஞ்சுக்கணுமே. முதல்ல நமக்கு காட்டுற கெப்பாசிட்டி இல்லை. பிரகலாதன் நான் காட்டுறேன்னு சொல்லலையே. எங்கே இருக்கான், எங்கேயும் இருக்கான், இங்கே இருக்கான்னு நான் தான் எங்கேயும் இருக்கான்னு விட்டேனே. கம்பன் அழகாக சொன்னான், நீ சொன்ன சொல்லினும் மூலன் அவனுக்கு விளங்குறாப்புல. எங்கேயும் இருக்கான்னாச்சு, உன் வார்த்தையிலையும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். தட்டு இதுலேயும் தான் சொன்னான், கேளுங்கள் தடக்கப்படும், தட்டுங்கள் கொடுக்கப்படும். தட்டு, ஒரு தட்டு தட்டினான் இரணிகசிப்பு. ஆழ்வார் சொன்னார், அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னர். தட்டு, அவன் தான் எங்கேயும் இருக்கான்னாச்சு. நீ இந்த பர்டிகுலராக இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டான். என்ன எங்கேயும் இருக்கிறவனை போய் தமிழில் ரொம்ப அருமையான பதம். நம்ம தான் சுத்த தமிழே தமிழ்நாட்டில் பேசலைன்னு சொல்லின்னு இருக்கேன்னு. இந்த குடிக்கிற ஜலத்தை தமிழில் என்ன சொல்கிறோம்? தண்ணி. வாட்டர் இங்கிலீஷ்னா தண்ணி, தண்ணி சொல்லப்படாது. பானி இங்கிலீஷ்னா, ஹிந்தின்னா பானி. தீர்த்தம் வடமொழி பதம், தமிழ்லையும் எழுதியிருக்கா தீர்த்தன்னு, அதெல்லாம் சம்ஸ்கிருத பதம். ஜலம் வடமொழி பதம். கேரளாவில் தான் உண்மையாக சொல்கிறான், அது தமிழ் பேசுகிறான். வெள்ளம், நான் நேற்றுக்கே சொன்னேன் தமிழ் டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோன்னு. இன்றைக்கி போய் யாராவது வாங்கினாளா? நேரம் இல்லை, இல்லை பணம் இல்லை. வள்ளலும் விரைவில் எய்தி வடதிசை வாயின் முற்றி வெள்ளமோர் 70 கணித்த. வெள்ளம்னா நீங்கள் ஃப்ளட்டு நினச்சிருக்கீள். வெள்ளம்னாலே ஜலம், தண்ணீர். அதனால தான் அவன் கெட்டிக்காரன் கேரளாக்காரன் கேட்குறப்போ என்ன கேட்குறான்?
குறைச்ச வெள்ளம் கொண்டாங்கிறான். புரியுதா? இது வெள்ளம்ங்கிறது ஜலம். வெள்ளம்னா இன்னொரு இடத்த பேரெண்ணிக்கை. தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாரு. நம்ம இந்த ஜலத்தை இந்த டம்ளரில் அடக்கினதுனால இவ்வளவு கிடையாது. பார்த்தீங்க நீதான் தாம்பரப்பரணில் அவ்வளோதான் ஒடித்தா வேகமாக வரும்போது எவ்வளோ வந்தது. அது வெள்ளம்னு சொல்லக்கூடாது, பேரெண்ணிக்கை. அது நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. சொன்னால் இப்போ ஒருத்தனுக்கும் புரியாது. வெள்ளம்னாலே ஜலம், நீர். அவன் வெள்ளம்னு தான் உபயோகப்படுத்தியிருக்கான் கம்பநாட்டாழ்வார். காலப்போக்கில் நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றுறோம். நம்ம இப்போ சொல்கிறீங்களே, நீங்கள் தான் தமிழ் வாட்டருங்கிறீள். குடிக்க ஒருத்தர் தண்ணி கொண்டு வா, ஜலம் கொண்டு வான்னு ஒருத்தரும் சொல்கிறதில்ல. மினரல் வாட்டர் இருக்காங்கிற. அதனால தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்போங்கிறான். புரிஞ்சதா? ஏன்னா தமிழே பேசலையே ஒருத்தரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழில் என்ன பேர்? புகை வண்டி நிலையம், தொடர் வண்டி. இருப்பு பாதை நிலையம் அதை போட்டால் ஒருத்தனுக்காம புரியாது. புகை வண்டி இப்போ புகையே கிடையாது. கரண்ட் இல்லைன்னா போகிறது, எங்கே புகை விடுறது சொல்லு. அதுக்கு தான் ஒரிஜினலில் தமிழாக்கம் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன். ரயில்னாலே நீங்கள் ரயில் வந்துருத்தான் தானே கேட்குறேன். ரயில் எப்போ வரும்னு தானே கேட்குறேன். ரயில் கேட்கக்கூடாது, ட்ரெயின்னா கேட்கணும். ரயில்னா தண்டவாளம். தண்டவாளம் எப்போ வரும்னு கேட்குறேன். தண்டவாளம் வராது. தண்டவாளம்லாம் வர ஆரம்பித்தா வண்டி கவுந்துடும். ரயில் அவன் இங்கிலீஷில் போடுறானே, தண்டவாளத்தை விட்டு கவுந்தானே என்ன போடுறான்? டிரெயில்மெண்ட். டி ரயில் போடுறானே. பகவான் கீதையில் இப்படி எழுதினா, வள்ளுவர் இப்படி எழுதினார். வள்ளுவர் வெள்ளை வேட்டி கட்டின்றாரா, காவி வேட்டி கட்டின்றாரா? என்னத்துக்கு கோமணத்தோடு இருந்தாருங்கிறேன்னா இது ஒரு பிரச்சனையா? அந்த வள்ளுவரே தான் சொல்கிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். நீ குடுமி வச்சுக்கோ, தாடி வச்சுக்கோ, எல்லாம் ஒன்றும் கொச்சினே இல்லை. ஆமாம், இப்போ எல்லோரும் இப்படி இல்லாமல் வளர்க்குறா. இப்போ இப்படி வளர்க்குறது போய் இப்போ இப்படி வளர்க்குறான். என்னவோ புதுசு புதுசுன்னு. இவன் ஆம்பளை இப்படி வளர்க்குறான், பொம்பளை கட் பண்ணிட்டான். அதைத்தான் இந்த மாதிரிலாம் நீ சேட்டை பண்ணுவேன்னு தான் வள்ளுவர் அழகாக சொன்னார். நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, உலகம் பழிக்கிற காரியம் பண்ணாதே. இதுக்கு இன்னொரு விளக்கம் நேருமா? இப்படித்தான் வச்சுக்கணும்னு உலகத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்கா. நீ அதுவே அப்படி வச்சுக்கலைன்னா பழிக்கிற செயல். புரிஞ்சுதா உனக்கு? இப்போ வா பாயிண்ட்டுக்கு. நீங்கள் திருக்குறள் ஒழுங்காக படிக்கணும். நக்கல் பண்ணுறான். ஆமாம், கேலி பண்ணுறான். ரொம்ப பேருக்கு தெரியல. சங்கீத வித்வான்லாம் ரொம்ப பேர் நினச்சின்னு தியாக பிரம்மா என்னவோ பக்கவாத்தியம் வச்சுன்னு பாடுறது ஒஸ்தின்னு எழுதினாருங்கிறான் ஒரு வித்வான். சுக சுக அமிர்தங்கத்தாளமோ அவர் சொல்கிறார். ஜெத கூர்ச்சி சொகஜேயுடு. அவர் சொல்கிறார், சுகமாக பக்கவாத்தியம் வச்சுன்னு பாடக்கூடிய மாதிரி எனக்கு ஞானம் இல்லை ராமா, உன்னை ஏதோ பாடுறேன் ஏற்றுக்கோங்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? சுகமாக பாடுறதெல்லாம் பக்தி இல்லைங்கிறார். வயலின் வச்சுன்னு மிருதங்க வச்சுக்கிட்டு சங்கீத சபாவில் சொல்கிறேன். நான் சொல்லலை, தியாக பிரம்மம். புரிஞ்சுதா உனக்கு? இதெல்லாம் நம்ம பேரு புகழுக்கு பாடுறோம். அப்படி சொன்ன தியாக பிரம்மம் பாட்டை பாடிட்டு நான் என்ன பாடுறேங்கிறான். சங்கீத கலாநிதி பட்டமெல்லாம் தியாக பிரம்ம பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் படித்தான்னு வச்சுக்கோங்க, மேடைக்கே வரமாட்டான் பாடுறதுக்கு. ஆமாம், ஒருத்தரும் மேடைக்கே வரமாட்டான், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்லோகம் என்ன சுலபமான ஸ்லோகம் நினச்சின்னு கேள். அனன்யா சிந்தையந்தோ மாம். அது நினைக்கிறது ரொம்ப பேர் நினச்சிருக்கான் பக்தி யோகம் சுலபம்னு. கர்மயோகம் தான் எடுத்திருக்கா சம்பிரதாயத்தில், வைஷ்ணவத்தில். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், மூணுல எது ஒஸ்தின்னு எடுத்தா கர்மயோகம் தான். நீ அந்த பக்தியவே கடமையாக செய்யுங்கிறான்.
நீ உட்காந்து தியாக பிரம்மம் மாதிரி பக்தி செலுத்துறதுலாம் முடியுமா நம்மளால்? அவர் விரும்பலையே, ஆனால் சாப்பிட்டாரு. ரொம்ப பேர் கேட்குறான் எப்படி சாப்பிட்டோம்? உஞ்சவர்த்தி எடுத்தார், தினம் தெருப்பூரம் உஞ்சவர்த்தி எடுத்தார். வர அரிசி பருப்பை என்ன கவனிக்கணும், எல்லாருக்கும் போட்டார், அரிஜனுக்கு மோண்டு போட்டார். இவன் எல்லோரும் நினச்சின்னு இருக்கா, ஒரு சரித்திரத்தை ஒழுங்காக படித்தா தான் தெரியும். அதில் வர அரிசி பருப்பை எடுத்து ராமனை பாடிட்டு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அதுதான் தெரிஞ்சுக்கணும். உஞ்சவர்த்தி பிராமணன் நினச்சான்னா 1000 பேருக்கு சாதம் போடுவான், லட்சாதிபதி நினச்சா முடியாது. ஏன்னா அவன் இவ்வளோ ரூபாயாமல் போட மாட்டான். இப்போ நான் உஞ்சவர்த்தி இந்த சும்மா இங்கே எடுக்கிறேன், நான் இப்போ ஒரு 4 தெரு போனேன்னு வச்சுக்கோங்க, அரிசி பருப்பு பணம் வெல்லம் எல்லாம் வந்துடும். அப்புறம் சமைக்க வேண்டி தானே? சொல்லு, சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் எழுதுகிறான் பகவான். நீங்கள் பக்தி யோகம் செலுத்துறது ஞானமாக இருக்கிறதோ பக்தி செலுத்துறதோ சுலபம்னு நினைக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம்லாம் இந்த பாரத யுத்தம்லாம் முடிஞ்சு பட்டாபிஷானோன்னா ஒரு ரிஷி வந்தார், நீ என்ன இருந்தாலும் யுத்தம் நடத்தியிருக்கப்படாதுன்னு. அவர் கிருஷ்ணர் இவரை கேட்டாரா? கிருஷ்ணர் உடனே அதுக்கு பதிலே சொல்லலை, உனக்கு ஏதாவது வரம் தரேன் கேளுன்னு. என்ன வேணும்? நான் பாலைவனத்தில் போனாலும் குடிக்க தண்ணி வேணுங்கிற போது நல்ல ஜலம் கிடைக்கணும்னர், தந்தேன்னர். இவர் பாலைவனத்தில் போகிறார், தாகமாக இருக்கு. பிரபோ கிருஷ்ணான்னு கூப்பிட்டார். உடனே கிருஷ்ணர் தேவேந்திரனை கூப்பிட்டார், இந்த ரிஷி எங்கள் பாலைவனத்தில் இருக்கார், குடிக்க ஜலம் கொடுன்னா. நான் அமிர்தமே தரேன்னா இவன். அப்புறம் அவருக்கு தாகமே எடுக்காது, அமிர்தமே தரேன்னா என்ன கொடுன்னா. இந்த அவன் அர்ஜுனன் இந்திரன் சொன்னால் இந்த ரூபத்தில் போக மாட்டேன், நீ எப்படியோ போய் கொடுன்னார். இப்போ என்ன இவர் கொடுக்குறேன்னு இருக்காரோ இல்லையோ. அவன் போனான், சண்டாளனா போனான், ஒரு குடுவேலை எடுத்துட்டு அமிர்தத்தை எடுத்துட்டு அது உள்ள பாத்திரம் வச்சு அமிர்தம் வச்சு, இவர் நீ போ, உங்ககிட்ட நான் குடிக்க மாட்டேன், நீ சண்டாளன் அப்படின்னர். அவன் போயிட்டான். திருப்பி கிருஷ்ணரை கூப்பிட்டார், எனக்கு பாலைவனத்துலேயும் கிடைக்கும்னே கொடுக்கலையே கிருஷ்ணான் பிரத்யட்சமானார். அமிர்தமே கொடுத்தேனேன்னர். எங்கே விரட்டி விட்டே நீ தான் சண்டாளன்னு வந்தான். ஏண்டா உனக்கு சண்டாளன் யார் இந்திரன் யாருன்னே தெரியலை, என்ன ஏன் சண்டை போட்டேன்னு கேட்டேன். இதுவே தெரியல உனக்கு, இந்த ஞானமே இல்லை. இது ஆதிசங்கர்கிட்டையும் நடந்தது. அதுக்கப்புறம் சாட்சாத் பரமேஸ்வரன் வந்துட்டார் 4 நாயோட. ஆதிசங்கரர் போனார், தள்ளுன்னர். அவர் கேட்டார், ஆத்மாவையா உடம்பையான்னர். சேவிச்சர் சங்கரர். நிமிந்து பார்க்குறார், பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக நிற்கிறார். புரியுதா? நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு அஜ்ஞானங்கள் இருக்கிற போது எப்படி பகவானை தியானம் பண்ணுவோம்? பகவான் நாமாவை சொல்லுன்னு சொல்லிட்டான். உட்காண்டு இவா ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது என்னவோ சுலபம் நினச்சிட்டு இருக்கா எல்லாரும். என்னவோ இப்படி உட்காண்டு இப்படின்னு விட்டா போரும். இப்படி உட்காண்டவுடனே தான் என்னெல்லாமோ தியானம் வருது. ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான், காயத்ரி ஜபம் பண்ணுற போதான் மாமா என்னெல்லாமோ நினைவு வருது. அப்படின்னா நீ ஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம்னே. என்ன மாமா இப்படி சொல்கிறேன்னா, பார்த்தா கொஞ்ச நாள் ஆகும். நமக்கு ஜபிக்கிற போதான் இடைஞ்சல் இருக்குது. பட்டினத்தார் சொல்கிறார், கையொன்று செய்ய விழி ஒன்று நோக்க மனக்கருத்து ஒன்று நாட. கை பூ போடுறது, கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக. வாசக்கதவை யாரோ தட்டுறா, என்ன அது அணிலா? சரி சரி, பார்த்தீங்களா இடைஞ்சல் பாருங்க. ஆமாம், மகாபாரதம் கேட்குறது அணிலும் இருக்கட்டும். அது ராமாயணத்துக்கு தொண்டு பண்ணி தோல்வியோ.
கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக. பாருங்க, வாசலில் ஒருத்தன் கதவை தட்டுறான், ஆறு பாருங்கிறான் ஆத்துக்காரியை கூப்பிட்டு. இவனுக்கு என்ன வேலை? இவன் பாட்டுக்கு பூ போட வேண்டியதானே. இன்னும் சில பேர் இருக்கான், பூ போட்டுட்டே ஏண்டி எனக்கு 2ஆம் தடவை காப்பி கொடுத்தியோ, நாராயணாய நமக மாதவாய. இதில் வேறு வேடிக்கை, அப்போ தான் செல்ஃபோன் அடிக்கும். ஆத்துக்காரியை கூப்பிட்டு, நான் ஜெபிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லு. இப்போ ஜெபம் போச்சு. அவ சொல்கிறா, உனக்கே வம்பு, அடித்தா அடிக்கட்டும். இதுக்கு தான் உங்களை நான் காலத்தால் 4:30 மணிக்கே எந்திரித்து ஜெபிங்கோங்கிறேன். 4:30 மணிக்கு ஒருத்தர் கூப்பிட மாட்டான். அவன் எந்திரிக்கணுமே. அவன் எந்திரித்தாலுமே உன்னை கூப்பிட மாட்டான், நீ ஜெபிப்பிச்சின்னு இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லையோ, நான் ஜெபிக்கிறேன்னு. பார்த்தியா, நாம சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாட்டு அதுதான் ஆழ்வார் சொன்னார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதரும் நமன் தமர் தலைகள் மீதே ஆவலி புடமை கண்டாய். யமன் தலையில் நடக்கலாம், பஞ்சேந்திரியத்தை அடக்கி பகவன் நாமாவை சொன்னான். புரிஞ்சுது? அதுதானே இங்கே சிக்கல். அந்த காலத்தில் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணணும்னா, அதனால தான் புரந்தரதாசர் சொன்னார், இந்த காலத்தில் ஒத்த காலெலாம் நிற்க வேண்டாம், நாமாவை சொல்லு. நாமாவை சொல்லுங்கிறது தான் இப்போ சிரமமாக இருக்குது. ஏன் நாமாவை சொன்னவனுக்கு நான் வரேங்கிறான், சொல்கிறவனே குறவு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ಜಪವೊಂದು ಅರಿಯೇನೆ ತಪವೊಂದು ಅರಿಯೇನೆ ಉಪದೇಶವಿಲ್ಲೇ ಎಂದನ ಬೇಡ. ಅಪಾರ ಮಗಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಉಪಾಯದಿಂದಲೇ ನೆನಮನವೇ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವನೆನದರ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದರಿಸುವುದೋ. கலியுகத்தில் ஹரிநாமாவை சொன்னால் போரும்னா அதைத்தானே ஸ்ரத்தையா சொல்லணும். அந்த இடத்துல விளக்கம் கவனிக்கணும். ஸ்ரத்தை, அதுதான் அவன் சொல்கிறான். ஸ்ரத்தையோடு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறான், ஸ்ரத்தையோடு கூடியவனாய். ஸ்ரத்தையிலேருந்து வந்தப்போ தான் ஸ்ராத்தம், ஸ்ரார்த்தம் இல்லை ஸ்ராத்தம், திதிங்கிற ஸ்ராத்தம், ஸ்ரத்தையாக செய்வது ஈடுபாட்டோட. இது அப்பாவுக்கு போய் சேருமான்னு கேட்டால் போச்சு, ஸ்ரத்த போச்சு. புரியுதா? அம்மாவுக்கு போய் சேருமா, போச்சு, ஸ்ரத்த போச்சு. அதுக்கு வேறு ஸ்ரத்தா காரியம். புரிஞ்சுதா? அது திதி மட்டும் இல்லை, எல்லா காரியமுமே ஸ்ரத்தா காரியம், ஈடுபாடு. இதைத்தான் சுவாமி சிவானந்தா சொன்னார், டிவோஷன், டெடிகேஷன், இன்வால்மெண்ட். அர்த்தம் புரிஞ்சுது? அதுக்காகத்தான் இந்த 3 எப்படி வரும்னா அவரே தான் சொல்கிறார், நோ வர்ச்சு இஸ் கிரேட்டர் தேன் சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி வேணும். நம்மள்கிட்ட அது இல்லை. நமக்கு என்ன சின்சியாரிட்டி தேவை. அப்போ தான் உனக்கு ஈடுபாடு வரும். எப்போ? அப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். நீ உங்கள்கிட்ட கடமை உணர்வு இருந்து ஒரு காரியத்தை செய்கிற போது இடைஞ்சல் வரும். அதனால தான் அவன் சொல்கிறான், எதிர்பார்த்து பண்ணாதேன்னு. போய் பாரு. இன்றைக்கி நம்ம இந்து மதத்தில் தான், கிராமத்துலேருந்து கோவில்களில் போய் பார், ஒத்துருமே இல்லை. அது ஏதோ திருவிழான்னா வரா. மற்ற நாளைக்கு அந்த உள்ளூரில் அந்த தெருவில் இருக்கிறவனே போகிறதில்லை. பட்டாச்சாரியாரெலாம் சொல்கிறா, கூறுக்கள்லாம் பயமாக இருக்குங்கிற. அதைத்தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். கோவில் கட்டியிருக்கா, உங்கள் தெருவிலேயே கோயில் இருக்குது, உனக்கு அங்கே ஒரு 10 நிமிஷம் போகிறதுக்கு நேரம் இல்லை பார். அப்புறம் எப்படி பக்தி வரும்? எல்லா தெருவிலையும் கோயில் இருக்குது. கிராமத்து கோயிலுக்கு போ. நீ போனேன்னா பட்டருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஒரு 100 ரூபாயை போட,
அவர் ஒன்று நல்லா வாழ்த்துவார், நல்லா கற்பூரம் காமிப்பார், தீர்த்தம் கொடுப்பார், சடாரி கொடுப்பார். நல்லா நீ என்ன இங்கே அங்கே இருக்கிற பெருமாள் தானே இங்கே இருக்கான், அடிப்படை பக்தியே இல்லையே. இந்த கோயிலில் போய்ப்பார். பிரதோஷத்துக்கே போனேனே 20 பேர் இருந்தால் ஜாஸ்தி. மற்ற நேரம் கேட்கவே வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் எந்த தெருவில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற கோவிலுக்கு உள்ளே போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் நீ கார் வச்சுன்னு ஆட்டோ வச்சுன்னு பஸ்ஸை பிடிச்சின்னு போனேன்னா முதல்ல ஆயுசு 10மா பாரு. நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே திருநெல்வேலி மாவட்டம் பூரா, திருநெல்வேலி மாவட்டம்னா நீ இப்போ பிரிச்சிருக்கிற தூத்துக்குடி தென்காசி சொல்லக்கூடாது, பழைய திருநெல்வேலி. நீ சுற்றி பார்த்துருக்கியா நீ? இங்கே சன்னியாசி கிராமத்தில் இருக்கிற விவேக செம்பர்த்தனி சபா தெரியலை ரொம்ப பேருக்கு. நீங்கள் முதல்ல உள்ளூரில் இருக்க பக்தி செலுத்துறதுனா என்ன? உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போ, வீட்டில் இருக்கிற படத்தை கும்பிடலையே. நீங்கள் என்ன என் உபன்யாசத்தை இப்போ கேட்டவா அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல உள்ளூர் கோயிலுக்கு போ. பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் நெல்லையப்புறம் சுத்து, இங்கே வா கைலாசபுரத்துக்கு, ஒத்துருமே இல்லை, சுத்து பௌர்ணமி அன்னைக்கு. இங்கே போ, நெல்லை திருப்பதி இருக்கார் அங்கே போ, இங்கே வரதராஜ பெருமாள் எத்தனை கோயில் அங்கே போ, பாளையங்கோட்டையில் ராமசாமி கோயில், கோபால்சாமி, வள்ளியூர் போ, முருகன் பள்ளிக்கு தனி சன்னிதி அங்கே ஒன்று தான் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில். இதில் இருக்குது, திருத்தணியில் இருக்குது பள்ளி தெய்வயானை, இங்கே தெய்வயானை கிடையாது. பாக்கி எல்லா க்ஷேத்திரமும் போ, பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போ போதும். எல்லோரும் தூங்குறா. ஆடி மாதம் நான் கதை சொன்னேன், அப்போ கருடன் மேலே வரார் நல்ல திருப்பதி கோயிலில். யார் பார்த்தா 4 பேர் இருக்கு, சொல். அம்பாள் வரா, சொல். நம்ம மதத்து பெருமை எப்படி சொல்கிறது? எல்லா கிராமத்துலேயும் எல்லோரும் இருக்கா. தமிழ்நாடு பூரா இப்போ என்னாச்சு, எல்லோரும் மெட்ராஸு பாம்பே போனால், வீட்டை விற்றுட்டு போனால், இருக்கிறவன் வீட்டை வாங்கிட்டு வந்தானே அவன் பண்ணலாம் இல்லையோ. ஸ்ரீராமநவமி நடந்த நின்று போச்சு, கோகுலாஷ்டமி நின்று போச்சு, நவராத்திரி எல்லாம் போச்சு. சொன்னால் கோச்சிக்கிறேன். இப்போ 10-10னா 15னா உபன்யாசம் பண்ணுறதே நடத்துறதே கிடையாது. உபன்யாசம் பண்ணுறவனும் பண்ணுறதில்லை, நடத்துகிறவனும் நடத்துறதில்லை. பாதி ஊரில் ஸ்ரீராமநவமிக்கு இப்போது பானக நீர்முறை நைவேத்தியம் பண்ணிட்டு போய்டுறான். ஆமாம், இங்கே ஒரு கிராமத்தில் என்ன அப்போது 10 வருஷம் முன்னால் இங்கே ஒரு வருஷம் ராமாயணம் போது வந்த போதோ அதுக்கு முன்னாலேயோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பயந்து போய் எங்கள் ஊர் இப்போ கிராமம் ஒத்துரும் இல்லை, நீங்கள் வேறு எங்கேயானு கொடுத்துக்கோங்கன்னுட்டு. அவன் அனன்யா சிந்தை எந்தோமாம்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ சொல்கிறேன் பகவன் நாமாவை? கவலை வரும்போது சொல்கிறேன், கஷ்டம் வரும்போது சொல்கிறீர். அதைத்தான் ஆழ்வார் சொன்னார், துயரிலீர் துன்பம் பரீனும் சொல்லுங்கள்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே தெரில. நீ சொன்னால் துன்பம் வராது, சரியா? துன்பம் வந்தாலும் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லியாச்சுன்னா துன்பமே வராதே. அதைத்தானே வியாக்கியானத்தில் எடுத்த, ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். புடவை பறிபோகிற போது அவள் கோவிந்தா சொன்னான். பார்த்தல, அவளோட அவள் அப்பாவோட பணமோ ஆத்துக்கார பணமோ அவள் சம்பாதிச்சதோ ஒன்றும் காப்பாற்றலையே. சொல்லு. அவள் அப்பா திரௌபதியோட அப்பா திரௌபதியை ஒரு நாளும் திரௌபதின்னு கூப்பிட்டதில்லை, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவார். அவள் கேட்டா, என்னேம்பா கிருஷ்ணான்னு கூப்பிட்ற? கிருஷ்ணான்னா ஒரு அர்த்தம், பெண்ணுன்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணாரு ஏன் கூப்பிட்டேன்னா, ராமானாலும் பெண்ணு தான். ஏன் ராமானா சீதையை குறிக்கும். அதனால் தான் ராமாயணம்ங்கிறது சீதையின் பெருமையை சொல்கிறது. தெரிஞ்சுக்கோ.
கிருஷ்ணான்னு ஏன் கூப்பிட்றேன்னா ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போயினர் அவள் அப்பா இந்த அப்பாங்கிறவன் நன்னா வளர்த்தா தான் அப்பா தப்பாமல் வளர்க்கணும். புரியுது? தந்தை அதனால்தான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோன்னாலே தெரிஞ்சுக்கோங்க பக்திமான் அர்த்தம். நளிரரங்கம்னு ஆழ்வார். சான்றோர்கள் இருக்கக்கூடிய புரிஞ்சுதான் அர்த்தம். நீங்கள் சான்றோன்னா என்ன நினச்சுன்னு இந்த புஸ்தகத்தை படித்தவன். பக்திமான்கள் நல்லவர்கள். எப்போது நல்லவன்? பக்தி இருந்தால்தான் நல்லவன். பக்தி இல்லைன்னா அவன் நல்லவன் இல்லை. அப்படிதான் எழுதி வச்சிருக்கா. பக்திமான்கள். பக்தி வந்தாலே என்ன சொல்கிறான் பாருங்க, பக்திமான். பக்தி இல்லாதவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் புலி சிறுத்தை சொல்கிறோம். பற்றி கஷ்டம் வரும்போது சொல்லணும்னா நல்லா கவனிக்கணும். அப்போ கஷ்டம் வரும்போது சொல்லணும்னா தினம் சொன்னா தானே அப்போ சொல்லுவோம். அப்போ முடியலைன்னா அப்போ தான் சொல்கிறேன், அன்றைக்கி முடியலைன்னா அந்த நேரம் தட்கல்ல கிடைக்கிற மாதிரி ஆபத்து வரும்போது சொல்கிறது. அதனால் நீ எப்போவுமே உனக்கு எப்போ எல்லாமே கிடைக்கிறதோ அவன் பகவான் தான் கொடுக்கிறான். சம்பத்து காலத்திலே நம்மை காப்பாற்றுபவன் தான் ஆபத்திலும் காப்பாற்றுகிறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? சம்பத்தில் உனக்கு தெரியலை. சம்பத்தில் தெரிஞ்சா நீ அம்மா இப்போ நமக்கு சம்பத்தில் தெரியறதில்ல. காலையில் எந்திருந்தலேருந்து சாப்பாடு டிஃபன் காப்பி கிடைக்கிறது எல்லாம். ஒரு நாள் அது அம்மா நான் உடம்பு முடியலேன்னு சமைக்கலை இன்னைக்கின்னு சொல்கிற பாரு. நீ அப்போ போய் ஹோட்டலில் வாங்கணுங்கிற நீதி வருது பாரு. அப்போ தான் உனக்கு தாயாரோட பெருமை தெரியறது. அது வரைக்கும் தெரிஞ்சதோ ரொட்டீனாக அவள் சமைச்சு எல்லாம் வச்சு நம்மளை கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றா கண்ணுன்னு சொல்கிற போது அந்த சாப்பாட்டோட அருமை தெரியலை. கரெக்டாக 8:30 பசிக்கிற போது ஒரு நாளைக்கு போய் பார்க்குற அம்மா தூங்கின்னு இருக்கா. என்னம்மா எழுந்திருக்கலையா? நீ உடம்பே முடியலை, நீ வந்து இந்த அங்கே 4ஆம் தள்ளி எங்கள் ஒரு மாமி மெஸ்ஸு நடத்துகிறா, போய் இட்லி வாங்கிட்டு வா, சாப்பாடு சொல்லும் மொத்தமாக. அப்போ தான் நமக்கு அம்மாவோட அருமை தெரியுது. அப்போ 4ஆம் தள்ளி ஒருத்தர் மெஸ்ஸு நடத்த வச்சுருக்கானே பகவான். பார்த்தியா? உனக்கு இப்போ இங்கே ஆபத்து வரும்போது அங்கே ஒன்று இருக்குன்னா ஏற்கனவே இருக்கே, திடீர்னு வந்துடாதே மெஸ்ஸு சொல்லு இல்லையே. தொலைநோக்கு திட்டம் தொலைநோக்கு திட்டம்ங்கிறேள் பகவான் தான் சொல்லி கொடுத்தான். தொலைநோக்கு திட்டம் ரொம்ப பேருக்கு தெரியல. தொலைநோக்குன்னா என்ன? நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நமக்கு எல்லாமே தொலைநோக்கு திட்டத்தில் தானே வச்சே அனுப்பிச்சிருக்கா. சொல்லுங்க. நான் நீ பிறந்த உடனே அனுப்புகிறேன் கையை சொன்னா இல்லையே. எல்லாமே உபயோகப்படும்னு தானே வச்சுருக்கேன் சார். எல்லாம் பகவான் எல்லாம் வச்சுருக்கான், சிஸ்டமாக வச்சு அனுப்பிச்சிருக்கான். நீ இதை பார்த்தா வீடு கட்டியிருக்க, இதை பார்த்தா வியாபாரம் பண்ணுற, இதை பார்த்தா எல்லாம் பண்ணுற. கல்லாமை அப்படின்னு ஒரு அதிகாரம். கல்வி கல்லாமை நிறைய ஆமை சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த பணத்தை சொல்கிறப்போ நிலையாமைனா நீங்கள் பாருங்கள், திருக்குறள் எடுத்து பாருங்கள். கல்வி எழுதினா, கல்லாமை எழுதினா, எல்லாம் எழுதினா. செல்வம்னு 10 பாட்டு எழுதவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஆனால் செல்வத்தை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். இந்த கல்லாமைங்கிற அதிகாரம் எங்களுக்கு காலேஜில் அந்த 10 பாட்டு பிரிண்ட் பண்ணதில் 2வது பாட்டு பிரிண்ட் பண்ணலை, டாட்டு வச்சுட்டோம். எனக்கு தெரியும் அவன் ஏன் டாட்டு வச்சான்ட்டு. சும்மா இல்லாமல் கிளாஸில் எந்திருந்து ப்ரொஃபஸர்கிட்ட தெரியாத மாதிரி இந்த 2வது பாடல் வைக்கவில்லை ஆசிரியரே ஏன் அப்படி. அவர் இப்படி என்ன ஒரு முறை முறைச்சார்.
நீ ஸ்டாஃப் ரூமில் வந்து என்ன பாருன்னு. பக்கத்தில் இருந்த பையனை கிளப்பி விட்டேன். எங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமான்னு கேள்றேன். நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமா உங்களுக்கு? காலேஜில் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணேன். எங்கள் ப்ரொஃபஸரே கேட்டார், எப்படா நீ முடிச்சுட்டு போகிறேன்னு. இப்போ அவரே உபன்யாசத்துக்கு வந்தார். அவருக்கு இப்போ 90 வயசு. பாவம், கல்யாணராமா அப்படிங்கிற கும்பிட்றார் வரும்போதே. அப்போ ஒரு விதமாக உன்னை கும்பிட்டேன், இப்போ ஒரு விதமாக கும்பிட்றேன். என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறான், என்ன பாட்டுறாது சொல்கிறேன்ட்டேன். முதல்ல அவர் சொல்லிட்டு அவர் ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்கிட்டார். ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். என் வாத்தியார் கும்பிட்டேன். நான் என்னடா பாவம் பண்ணேன்? வேண்டாம், எல்லாருக்கும் நடுவில் ஏண்டா கேட்டேன்? ஒருத்தனுக்கு தெரியாதுடா, நீ ஊதி விட்டேடா. நீங்கள் தானே சார் தெரியாததை கேளுன்னு. நீ இப்போ தெரிஞ்சுட்டு தானே கேட்டேன்? தெரிஞ்சும் தெரியாமலும் கேட்டேன். தொலைநோக்கு திட்டத்தில் எழுதினவன் இவன். எல்லாரும் காமத்துப்பால்னு தனியாக எழுதினாங்கிறான். காமத்துப்பாலே காமத்தை சொல்லலை, ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் சொல்கிறான். அதையும் ஒருத்தரும் உணரல. கம்பேர் பண்ணுறேன். இப்போ கல்லா மேலே சொல்லியிருக்கான், அதுவும் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை காமத்துவத்தை வச்சு சொல்கிறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பரமபதம் எப்படி இருக்கும் அப்படின்னா. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? இப்படி இருக்கும், 33 கோடி தேவாள் இருப்பா, அழியாத தேவாள் இருப்பா, பெருமாள் பாம்பு மேலே உட்காண்டிருப்பார், ஸ்ரீதேவி பூமி தேவியோட இருப்பார், நீலாதேவியோடு, இப்படி தானே சொல்லுவோம். அவர் அதெல்லாம் சொல்லலை. பரமபதநாதன் எப்படி இருப்பான், பரமபதம் எப்படி இருக்கும்னா கேட்டான். பரமபதத்தை விட ஒஸ்தியான இடத்துல இருக்கேன். எங்கள் வள்ளுவர் பதம் பார், தாம் விழுவார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. எந்த தெய்வத்தையும் சொல்லலேங்கிறான். தாமரை கண்ணான் புண்டரீகாற்றன் அவன் இருக்கிற இடம் தான் பரமபதம். புரிஞ்சதா? தாம் விழுவார். இந்த ஆம்பளை தான் போய் விழுவான். எங்க விழுவான்? மென்தோள். அப்ப நம்ம விழற போது தோலை கொடுக்கணும். ஆறு ஆத்துக்கார் தோல் கொடுத்தா தான், இல்லைன்னா வன் தோல். புரிஞ்சதா? அப்படி சாஞ்சுன்னு இருக்கும். அவன் என்ன சொல்றான்? துயிலின் இனிதுகொள். சௌக்கியமா இருக்கேன். எப்படி இருக்க? தாமரை கண்ணான் உலகு. செந்தாமரை கண்ணன் உலகை விட ஒசத்தி. உலக மாதிரியேன்னு வேணாலும் வச்சுக்கோ. துயிலின் இனிதுகொள். எப்படி எழுதுறான் பாரு. உனக்கு பரமபதத்தை எப்படி புரிய வச்சான் பாரு. அதனால தான் அவன் குரலில் பாரு. நீங்கள் சொல்கிறேன் என்ன இருக்குது. நாளைக்கு சர்வதர்மான்னு சொல்கிற போது இதுக்கு தொடர்பாக ஒரு குரல் இருக்குது, சொல்கிறேன். இன்னைக்கு இப்போ சொன்னேனே கல்லாமை. கல்லாமைனா என்ன? கல்வி எழுதிவிட்டான். கல்வினா விஷயம். அவன் எழுதுறான் வள்ளுவர் தொலைநோக்குங்கிறள். கல்லாமைனா என்ன அர்த்தம்? கல்லாமைனா இல்லை. ஒருவன் ஒன்றுமே படிக்கலைன்னு சொன்னால், இப்போ இந்த லௌகீகமான இந்த படிப்பு படிக்கலைன்னு சொன்னால் அவன் அந்த கல்வி கற்கலை. அதானே? சரி, நீங்கள் கல்வின்னா என்ன கவனிங்கோ. இதுதான் கல்வி நினைச்சுட்டு இருக்கள். காலேஜுக்கு போகிறது, டிகிரி வாங்கிறது கிடையாது. அதை நீங்களாக அடமொழிப்படுத்துகிறீர்கள். தொழில் கல்வின்னு கிடையாது. இப்போ பக்தி செலுத்துறையே இதுவே கல்வி. இதுக்கு இப்போ சொல்கிறானே இப்படி செலுத்தணும், இப்படி செலுத்தணும், இப்படி பூஜை பண்ணணும், இப்படி பண்ணணும் வச்சுருக்கா பார்த்தியா? அதுதான் முறை, அதுதான் கல்வி. இப்போது இந்த டேபிள் பண்ணுறார் ஒருத்தர், விஸ்வகர்மா, அவரை ஆசாரியார்னு பேர் சொல்கிறோம். இதை எப்படி பண்ணணும்னு அவர் அப்பாட்ட கற்றுண்டு தாத்தாட்ட கற்றுன்னு பண்ணுறார். அதுவும் கல்வி. ஆமாம், அது கல்வி தான். நான் இப்போ சொன்னேனே வாய்ப்பாடு, ஒரு கால் இரு காலரை சொன்னேனே, அதுதான். இத்தனை நீளம் இத்தனை அகலம் கட் பண்ணணும்னு இருக்க,
எல்லாமே கல்வி தான். அது எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வச்சிருக்கான். இப்போ நமக்கு கையை சாப்பிட்ற போது தான் இந்த கையை உபயோகப்படுத்துகிறோம், மற்ற பொருளை வைக்கிறோம். மற்ற நேரம் இந்த கை உபயோகம் இல்லைன்னு கழட்டி வச்சுடுறோமா? இல்லையே, பிறக்கிற போதே அனுப்பிச்சிருக்கானே எல்லா உறுப்பையும். அவன் தான் தொலைநோக்கு திட்டம். வள்ளுவர் எழுதுறார், படிக்காதவன். இந்த கல்லாமையில் 2வது பாட்டு சொல்கிறேன், அது இந்த அனன்யா சிந்தை அந்தோமாக்கு. இப்போ நீங்கள் பகவான்கிட்டனா கீதை கேட்டால் படிக்காதவன்கிட்ட கேட்கலையே. இப்போ நீங்கள் புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் சபையில் படிக்காதவன் வந்து நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்கவே கூடாது. படிக்காதவன் பேச்சை கேட்கவே கூடாது. ஏன்னா இந்த ராமாயணம் பாரதம்ங்கிற இந்த விஷயத்தை படித்தவன்ட்டு தான் கேட்கணும். இதை திட்டுறவன்ட்ட கேட்கப்படாது. அதை தான் பகவான் சொல்கிறான், எனக்கு விரோதம் இல்லாதவனை. நீ யூடியூப்பில் பூரா பாதி பேர் திட்டுறான், அதெல்லாம் கேட்காத, உனக்கு குழம்பும். புரிஞ்சுதா உனக்கு? நல்லா கவனிங்க. ஸ்லேடைய 7 சீரில் 1 அடியில் ஸ்லேடை நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இரட்டுற மொழிகள் ஸ்லேடைன்னு படிச்சிருக்கோம். 4 வரி எழுதுவான், புரியுறதா? 4 வரி எழுதிட்டா ஸ்லேடை வரும். ஆனால் வள்ளுவர் பாருங்க 1 அடியில் ஸ்லேடை எழுதுறார். 1 அடியில் படிக்காதவன் பேச்சை கேட்கக்கூடாது. முதல்ல படிக்காதவன் பேசணும்னு ஆசைப்படப்படாது. படிக்காதவன் பேசணும்னு ஆசையே படப்படாது. கல்லாதான் சொற்காமுறுதல். என்ன பதம் போட்டிருக்கான் பாருங்க. ஆசைக்கு காமம், அது வடமொழி பதம். எப்படி நீங்கள் வெறும் தமிழ்ங்கிறீங்களே, திருக்குறளில் நிறைய வடமொழி கலந்துருக்கு. சுத்த தமிழ் கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம், அகரம்ங்கிறதே வடமொழி பதம். நீ தப்பா அகரம்னு உச்சரிச்சேன்னா அது நான் பொறுப்பு இல்லை. ஆதி பகவன், பகவன்கிறது வடமொழி பதம். ஆதியே வடமொழி பதம். ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதெல்லாம் மாற்றலாம் முடியாது. கல்லாதான் சொற்காமுறுதல், படிக்காதவன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவது. அதே வரிய பிரியுங்கோ. கல்லாதான் சொல் காமுறுதல். புரிஞ்சது? கல்லாதான் சொற்காமுறுதல். கல்லாதான் சொல் காமுறுதல். கல்லாதான் சொற்காமுறுதல் படிக்காதவன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவதோ, படிக்காதவன் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவதோ ரெண்டும் கூடாது. கல்லாதான் சொற்காமுறுதல், கல்லாதான் சொல் காமுறுதல், முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்றே. ஸ்தன்யமே இல்லாதவள் காமத்திற்கு ஆசைப்பட்டது போலேன்னர். இதை விரசமாக எடுத்துக்கப்படாது, அவன் சொன்னதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காமங்கிறதுக்கு தேவையானது அது மட்டும் அவன் சொல்லவில்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், ஜோதிஷத்தில் நாங்கள் சந்திரனை வச்சு சொல்லுவோம் ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுப்படா மாட்டாளான்னு. அவன் அன்றைக்கே எழுதுகிறான், இல்லாமை, அவள்கிட்ட இல்லாமை. இவள் நாளைய தினம் இந்த சிற்றின்பத்திற்கே இவளால் விஷயத்தை கொடுக்க முடியவில்லையே, நாளைய தினம் குழந்தைக்கு இவள் பாலை எப்படி கொடுப்பாள் என்று கேட்கிறான் வள்ளுவன். தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் அதற்கு விளக்கம். காலேஜ் படிக்கிறவங்க எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், ப்ரொஃபஸர் கும்பிட்டர், ஏண்டா அந்த வள்ளுவரே அப்படி எழுதினான்னு தெரிலடான்னு. கல்லா தெரிஞ்சுக்கோங்க, தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வந்தது. போய் லேடி டாக்டர்கிட்ட கேளு, இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியுமா, இப்படி எழுதியிருக்காருன்னு கேளு, சொல்லு, இப்படி விளக்கம் கொடுத்தாரு. அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். கல்வி என்பதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி என்பதே எந்த விஷயத்தில் நாம் ஈடுபடுகிறோமோ அந்த விஷயத்திற்கு தேவையானவற்றை நாம் அறிந்து கொள்வது, தெளிந்து கொள்வது, அதற்கு பெயர்தான் கல்வி. வாட் இஸ் meant by education? Educate, you should promote yourself. அதைத்தான் யட்சப்பிரச்சனத்திலையும் சொல்கிறான்.
கல்வி என்பதோட அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது நீ எந்த துறையில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இந்த படிப்பெல்லாம் படித்ததுனால வேலை பார்த்துட முடியாது. ஒரு கம்பெனியில் போய் வேலை பாரு, அப்போ அதனோட வேலையே வேற. காலேஜுக்கு எம்ஏ எம்ஃபில் படித்தா ப்ரொஃபஸராக போகலாங்கிறான். ப்ரொஃபஸராக போகலாம், பாடம் நடத்துகிற போது தான் ஏன்டா ப்ரொஃபஸராக வந்தோம்னு தோணும். ஆமாம், நீ ஏதோ நினச்சின்னு இருக்க புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படியே நடத்தினா கேட்பான்னு சர்ன்னு ராக்கெட் விடுவான் பையன். புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், ரொம்ப பொறுமை வேணும். கல்வி கற்கிறது, அதை செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வேணும். இப்போ சொன்னேன்னா உபகரணம்னு பொறுமை வேணும். படித்தா போகாது, உன்னுடைய எபிலிட்டியால் பாடம் நடத்தி தப்பு பண்ணுற பையன் கூட பின்றாப்பாக உட்காரணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதைத்தான் சொல்கிறார் அவர். நீ படிக்கலைன்னா போய் பாடம் நடத்த முடியாது. புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப். தினந்தோறும் நீங்கள் அபியாசம் பண்ண வேண்டும். ஆம், தினந்தோறும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 15 நாள் ஆயிடுத்து. இனிமேலாவது ராமாயணம் கேட்கவர்கள், மகாபாரதம் கேட்கவர்கள்லாம் வீட்டில் புஸ்தகத்தை படிச்சுட்டு வாங்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாளைக்காவது படிச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு புரியும். நான் சொல்கிறேன்னா புழுகிறேனான்னு. இதுதான் ஈடுபாடு. சொன்னேனே சத்த முன்னால். அப்போது இவ்வளவு விஷயம் லௌகீகமாகவே இருக்குன்னா அந்த பகவன் நாமாவை, என்னை நீ நாமாவை சொல். பெற்ற தாய் எப்படி குழந்தையை பராமரிக்கிறாளோ, அந்த குழந்தை எப்படி தாயிடத்திலே பிரியமாக இருக்கிறதோ, அதை போல என்னிடத்திலே நாமாவை சொல்லுன்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு அது எப்படி தெரியும்? நம்ம குழந்தையா இருந்த போது தெரியாது. நம்ம ஒரு குழந்தை வளர்றத பார்க்கிற போது தான் தெரியும். நம்ம குழந்தையா இருக்கிற போது தெரியாது. ஆனா நம்ம ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லைன்னா தெரியும். தாயை போல சொல்றான் பாருங்க. ஆழ்வார் அழகா சொன்னார். அனன்யா சிந்தை அம்மாவுக்கு இன்றதாய் அகற்றிடினும். குலசேகர ஆழ்வார் குழந்தை இருக்கு பார்த்தியா, எல்லாரும் கொஞ்சுவா. நன்னா 2 வயசு 3 வயசு குழந்தை நன்னா பேச ஆரம்பித்தோடனே எல்லாரும் கொஞ்சுவா. மற்றவா எல்லாரும் எப்போ கொஞ்சுவா? குழந்தை நன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற போது கொஞ்சுவா. லெட்ரின் போனால் கொஞ்ச மாட்டா. புரிஞ்சதா உங்களுக்கு? தாயார் ஒத்தித்தா எப்பவும் கொஞ்சுவா. நம்மளை தாயார் தண்டிக்க மாட்டா, கண்டிப்பா. ஆழ்வார் சொன்னார், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பகவான் சொல்றான். மாணிக்க வாசகர் சொன்னார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. இந்த அம்மா பெத்தவளை விட பகவான் ஒஸ்திங்கிறான். எனக்கு கொஞ்சம் அதில் வேறுபடுறேன். பெத்தவன் நம்மளை ஒரு நாளும் தண்டிக்கலை, தண்டிக்கலையே. பகவான் தண்டிக்கிறானே. புண்ணியம் பாவம் நரகம் சொர்க்கம் சொல்கிறானே. நம்ம தாயார் சொல்லலையே. பேப்பர் படிச்சீங்களா இல்லையா? ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கொடுத்தவனுக்கு போராடி விடுதலை வாங்கினது தாயார்னா, ஜட்ஜா விடுதலை கொடுத்தா சொல்லு. பார்த்தியா இல்லையோ பேப்பரில்? நம்ம எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் நம்மளை தண்டிக்காதவ தாயார். புரிஞ்சதா உங்களுக்கு? பொண்டாட்டியும் தண்டிக்க மாட்டா, எல்லாருக்கும் நடுவிலையும். அப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு போய் கதவை சாத்தி ஒன்று கொடுப்பா. தாயார் அது பண்ண மாட்டா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் பெண்களுக்கு சொல்கிறோம், பொண்டாட்டியா நீ ஆன உடனே தாயாராக மாறணும்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? தெரியலேதோ ராமா மாறினா தான் புரியுறதா உனக்கு? அவ தாயார் எப்போ மாறினா, குழந்தைய எப்போ சுமந்தாலோ அந்த குணம் வந்துருச்சு. பார்த்தியா?
அந்த குழந்தை 3 வயசு 2 வயசு குழந்தை வாசலில் தாத்தா பேப்பர் படிச்சுன்னு இருக்கா. பேப்பர் படிக்கிறியா தாத்தா? பேப்பரை கிழிச்சுரும், ஓங்கி வெப்பர் புரியுது. இந்த குழந்தை அழுதுண்டு ஓடும். சமயக்கட்டில் இருக்கிற அம்மாட்டம் தூக்கி இடுப்பில் வச்சுப்பா. யார் அடித்தா? தாத்தா. வருவள், ஏன் குழந்தைய அடித்தேள்? பார் பேப்பரை கிழிச்சு. இந்த பக்கத்தாத்து திண்ணையில் பேப்பர் சும்மா இருக்குது, எடுத்து படிங்கோ. குழந்தை எதுக்கு அடித்தேள் அப்படின்பா. 2 நாள் கழித்து இந்த பாட்டி குளிச்சுவிட்டு அவள் துளசி மாலை வச்சுன்னு ஜெபம் பண்ணுவா. இது குளிக்காது. ஆமாம், அந்த பழைய ட்ரெஸ்ஸோடைய ஓடும் பாட்டிகிட்ட. பாட்டி ஜெபம் பண்ணுவான், ராமா ராமா ராம். ஜெபம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சுட்டியா கலியுகத்தில்? ராமா ராமா ராம். அது இப்படி வந்து நிற்கும், பாட்டியை பார்க்கும். நானும் ஜெபம் பண்ணுறேன்னு அது பாட்டிகிட்ட இருக்கிற ஜெபமாலையை பிடுங்கிடும். கோச்சிக்கப்படாது, வேற ஒரு ஜெபமாலை ஸ்பேர் வச்சுக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? கொடுக்கணும். குழந்தை ஓடி வந்தால் உட்காரும், கோவமே படப்படாது. ஓங்கி அடிப்பா பாட்டி. அம்மாட்ட ஓடும். அம்மாக்காரி வந்து மாமியாரை கண்டிப்பா. 2 நாள் கழித்து இந்த அப்பா வருவான் ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி டேபிள் வச்சு, டேபிள் லைட்டு போட்டு ஆஃபீஸ் ஃபைல் எழுதுவான். அது இப்படி ஸ்டூலில் ஏறி இங்கேயே வந்து உட்காண்ட்ரும். அப்பாவை இப்படி பார்க்கும். நானும் எழுதுறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பேனா எடுத்து இவர் எழுதின பேப்பரில் கிறுக்கிவிடும். போச்சு, ஜோலி முடிஞ்சது. ஓங்கி அடிப்பன். அது அம்மாட்ட போகும். என்னத்துக்கு குழந்தைய போட்டு அடித்தேள்? இந்த பார், ஆஃபீஸ் பேப்பரை கிழிச்சு விட்டான். உங்களை யார் இந்த ஆஃபீஸ் இழவெல்லாம் இங்கே எடுக்க சொல்கிறான்? பத்தியா, அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தா என்ன, அவன் என்ன படித்தா என்ன, அது எத்தனை பெரிய விஷயமா இருந்தானே அவளுக்கு லட்சியம் இல்லையே. அவளுக்கு குழந்தை தானே முக்கியம். பத்தியா, குழந்தை தப்பு பண்ணித்துன்னே சொல்லலையே. இவன் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு அடிச்சேன்னு தானே சொல்கிறா. அவள் அந்த குழந்தை பண்ண தப்பு, அது தப்புன்னே அவன் ஏற்றுக்கலை. ஆறு அம்மா. இன்னும் 2 நாள் கழித்து சமையக்கட்டுக்கு போகும். இந்த அம்மாக்காரி காயெல்லாம் நறுக்கி வச்சிருப்பா. அது நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜலத்தில் பக்கெட்டில் போட்டுரும். இன்றைக்கி தான் என்கொயரி தாயார் இத்தனை நாளும் பண்ண தப்புக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அன்னைக்கு இப்படித்தான் தாத்தா பேப்பரை கிழிச்ச. எப்போ பேசுகிற பாரு, ஒரு வாரம் கழிச்சு பாட்டி மாலையை எழுத்த அப்பாட்ட தப்பு பண்ணேன்னு ஓங்கி வைப்பான். அம்மா வச்சு குழந்தைய தள்ளுவா. நீ இனிமே எனக்கு வேண்டாம் அம்மானு சொல்லாதே. ஆழ்வார் சொல்ற, இன்ற தாய் அகற்றிடும் பெத்தவ தூக்கி எறிவா. எனக்கு வேண்டாம். அவள்லாம் அடித்த போது அம்மாவை தேடின்னு வந்த குழந்தை. இப்போ இவன் அடித்த உடனே சத்தம் கேட்டு தாத்தா பாட்டி எல்லாரும் வரா. அம்மா கோபமாக இருக்கா, எங்கிட்ட வான்னு கூப்பிட்றா. அது என்ன பண்ணும்? போகுமா? போகாது. அந்த அம்மாவோட புடவை தலைப்பை பிடிச்சிண்டு அம்மாவோட உடம்பை கட்டி மேலே ஏற பார்க்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ அது குழந்தை அம்மாவை பார்த்து சொல்லும், இனிமே நான் பண்ண மாட்டேன், என்னை தூக்கிக்கோ, என்னை தூக்கிக்கோ. குழந்தை, அந்த குழந்தை எப்படி தாயார் திருவடியை விடாமல் பிடித்து கொண்டதோ, என் வித்துவ கோட்டிலே இருக்கிற எம்பெருமானே, உன் திருவடியை நீ எவ்வளவு எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் விடமாட்டேன். ஆழ்வார் அங்கிருந்து இன்ற தாய் அகற்றிடினும். அதைத்தான் எழுதுறான். தாயாரிடத்திலே எப்படி குழந்தை பிரியமாக இருக்கிறதோ,
குழந்தையினிடத்திலே தாயார் எப்படி அந்நியமல்லாதவராய் அந்த குழந்தைய சுமக்கிற போதே தன்னுதுன்னு சுமக்கிறா. பார் இந்த குழந்தைய, இந்த பொம்மை நாட்டிகிட்ட கற்றுக்கோங்க. தாயாரா ஆரவள்கிட்ட குழந்தைய சுமக்கிறா, மாமியாருக்கு செய்கிறா, மாமனாருக்கு செய்கிறா, ஆம்படையானுக்கு செய்கிறா, தனக்கு செஞ்சுக்கிறா, உட்கார்றா, எந்திருக்கிறா. அவன் நடக்கிற போது நமக்கு பயமாக இருக்குது, அவள் பாட்டுக்கு நடக்கிறா. ஆனால் அவன் மனசு எங்கே இருக்குது? பயத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட. பார்த்தியா? எப்போ சுமக்கிறதுலேருந்து அவள்கிட்ட கற்றுக்கோ. இன்னும் நீங்கள் என்னெல்லாமோ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டேள். இந்த மைக்குக்கு பதிலாக இந்த மைக்கு, வேறு காருக்கு பதிலாக அந்த காரு, ஏரோப்ளைனில் இதுக்கு பதிலாக இந்த ஃபோனுக்கு பதிலாக இன்னொரு ஃபோனு, என்னெல்லாமோ வந்தாச்சு. பெத்தவளுக்கு ஈடா சொல்லுங்க, யாராவது கண்டுபிடிச்சிருக்கானா? நான் தெரிஞ்சுக்கிறேன். நாய்க்கு ஒரு சூல் உண்டோன்னர் பட்டினத்தார். சொல்லுங்க. அதுக்கு தான் அப்போ சொன்னார் ஆழ்வார், பெற்ற தாயினும். மாணிக்க வாசகர் சொன்னார், சொன்ன கருத்தை தெரிஞ்சுக்கோ. பெத்தவன் நம்மளை தண்டிக்கவே மாட்டா, பகவான் தண்டிப்பான். சிவனை நம்பாதே, பெருமாளையும் நம்பாதே, பெத்தவளை நம்பு. அப்போ என்ன சார் இத்தனை நேரமாக அவன் நாமாவை சொல்லுன்னு? ஆமாம், ஏன் சொல்லணும்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோ. என்னை உபன்யாசகரையும் நம்பாதே, நம்பாதேன்னு ஏன் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோ. நம்பணும்னு அர்த்தம். என்ன சார் புரியலை? புரியாமல் இருந்தால் தான் நல்ல உபன்யாசம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னா என்ன அர்த்தம்? பெத்தவன் நம்மளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலையே, பகவான் தரானே. அப்போ இந்த தாயாரை ஏன் ஒஸ்திங்கிறோம்? இந்த தாயாரை விட ஏன் பகவானை ஒஸ்திங்கிறோம்? இப்படி நம்ம பூலோகத்தில் நாம் பிறக்கும் பொழுது எதுவுமே தெரியாமல், பேச தெரியாது, கண் பார்க்க தெரியாது, நடக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாத இந்த நேரத்தில் நம்மளை கொண்டாடி பாலூட்டி தாலாட்டி சீராட்டி நமக்கு எல்லாம் செய்யற இந்த ஒசந்த தாயாரை படைச்சதுனால பகவான் தாயாரை விட ஒஸ்தி. புரிஞ்சதா உங்களுக்கு? பெற்ற தாயினும். அதனால தான் ஒஸ்தி. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஒசந்த வஸ்துவை யார் தராளோ அந்த வஸ்துவை ஏன் கொண்டாடுறோம்னா கொடுத்ததுக்காக. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ எனக்கு யாரோ தர், இது நேற்று கொடுத்தார், இனிமேல் பாட்டிலெல்லாம் குடிக்காதேங்கன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இதை நான் பத்திரமா வச்சுக்கோ. இது 100 ரூபாயோ 300 ரூபாயோ வச்சுக்கோ, அது கணக்கில்லை. கொடுத்தாரோ இல்லையோ? அதனால தான் சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறார் பாதுகா சாஸ்திரத்தில், பரதனை ஏன் கொண்டாடினார் ராமன், பரதன் ஏன் ஒசத்தி அப்படிங்கிற போது சொல்கிறார். அதனால்தான் குழந்தை பிறந்தவுடனே குழந்தைய கொண்டாடுறா, ஆத்துக்காரரை விட ஒசத்தி. அப்போ ஆத்துக்காரர் மட்டும் இல்லை, ஒசந்த பொருளை கொடுத்ததுனால குழந்தைய அந்த ஒசந்த பொருளை கொண்டாடுறா. புரிஞ்சதா? ஆமாம். அதுக்கப்புறமும் ஏன் ஆம்படையான கொண்டாடுறான்னா ஒசந்த பொருளை கொடுத்ததுனால கொண்டாடுறான். புரிஞ்சுக்கோ. ஆமாம். நம்ம சும்மா ஏதோ கமெண்ட் அடிக்கிறோம், பொண்டாட்டின்னா மட்டும் கிடையாது. நான் ஒழுங்காக இருக்கிறவாளை பற்றி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அது தெரிஞ்சுக்கணும் முடியும். ஆமாம், இல்லாததை பற்றியில் நம்ம எதுக்கு பேசணும்? இப்போ அவள் கொண்டாடுற பற்றியெல்லாம் ஆத்துக்காரர். அதனால தான் ஆத்துக்காரரை தெய்வமாக கொண்டாடுறோம். ஏன்னா ஒசந்ததை கொடுத்து இப்போ சொன்னோமே, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒருத்தர் இப்போ ஏன் கம்பனை ஒஸ்தியாக சொல்கிறோம், வில்லியை ஒஸ்தியாக சொல்கிறோம், பகவானை ஒஸ்தியாக, கீதையை கொடுத்துருக்கானே. இப்போ கம்பராமாயணம் 10,000 பாட்டை ஒஸ்தியாக கொடுத்துருக்கானே. வால்மீகி 24,000 ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. ஆழ்வார்கள் 4,000 பாட்டு கொடுத்துருக்காரு. தேவாரம், அபிராமி அந்தாதி, திருப்புகழ் எத்தனை இருக்குது. அந்த மகான்களை ஏன் கொண்டாடுறோம்? தெய்வத்துக்கு சமமாக இவ்வளோ வசந்ததை கொடுத்ததுனால. புரியுறதோ? இப்போ பகவான் கீதையை இப்படி சொல்லலைன்னா நம்ம இப்படி பேச முடியுமா? சொல்லு.
பாரதம் நடக்கல வியாசர் எழுதியிருக்கார், தமிழில் வில்லி எழுதியிருக்கார், வடமொழியில் வான்மீகி எழுதினார், தமிழில் கம்பன் எழுதினா. இவெல்லாம் எழுதலேன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு படிக்க முடியாதே. சொல்லு, எப்படி படிக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்குவோம்? நமக்கு ப்ரூஃப் வேணுமே, கவிதை வேணுமே. அந்த கவிதா சாதுரியம் நம்மக்கிட்ட இல்லையே. இருந்தால் நம்ம எழுதுவோமே. அதை மூல புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, உயர்ந்ததான பொருளை பகவான் சொல்லுகிறான். அவன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லவில்லை, தன் நாமாவும் உயர்ந்தது என்று சொல்லவில்லை. நல்லா கவனிங்க, நாம தான் சொல்கிறோம், ஆனால் அவன் சொல்லலை. என் நாமாவை சொல்லுன்னு தான் சொன்னான். ஏன் சொன்னா? உனக்கு நான் எல்லாம் தரேன்னா. புரியுறதா உங்களுக்கு? ஆமாம், சொன்னால் தான் தர முடியும். நீங்கள் இப்போ ஃபோனில் வச்சுருக்கல, என்ன வச்சுருக்கேள்? செல்ஃபோனில் நம்மளை ஒருத்தர் கூப்பிட்றா, நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோம். என்ன கூப்பிட்றோம்? காலிங். அப்புறமா என்ன சொல்கிறாங்க? போய் மணி அடிக்கிறதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வச்சுருக்கோம் ரிங்கிங். காலிங்னா போச்சான்னு தெரியாது, கால் பண்ணியிருக்கோம், அவனுக்கு அடிக்கணுமே. ரிங்கிங் பார்த்தியா? ரிங்கிங் சொல்கிறோம் பார்த்தியா? நாமா அங்கே நாமா வச்சுருக்கோம். நம்ம ஒருத்தர் பேரை போட்டு நம்பர் வச்சுருக்கோம். புரிஞ்சுது? நம்ம அந்த பேரை போட்டு கிளிக் பண்ணுறோம், போகிறது. நீங்கள் அவர் தானேங்கிறோம். புரியுறதா? இப்போ வைக்காமல் புதுசாக என்னை கூப்பிட்றா ஒருத்தர், நீங்கள் திருச்சி கல்யாணராமன் சுவாமி தானே? ஆமாம். பற்றியில என் பேரை கேட்குற பற்றியில இதைத்தான் இப்போ கூப்பிட்றேன். என்னன்னு கேட்குறோம். கூப்பிட்டா தானே தெரியும், கூப்பிடலன்னா தெரியாதே. கூப்பிடலன்னா தெரியாது. இப்போ அட்டன் பண்ணணும், நாமளும் அட்டன் பண்ணணும். அதைத்தான் பகவான் சொல்கிறான், என்ன கூப்பிடு, கால்மி. நம்ம ஒருத்தரை கூப்பிட்டா தானே நமக்கு காரியம் ஆகும். இப்போ நான் கூப்பிட்றேன், ப்ரொஃபஸர் போஸ்ஜி, இந்த தேதி உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். நான் கூப்பிட்டா தானே தெரியும், நான் சொல்லலைன்னா அவருக்கு தெரியுமா? தெரியாதே. இல்லை, இந்த அண்ணாமலை இந்த காரியத்தை பண்ணுங்கோ, வக்கீல்ஜி இந்த காரியத்தை பண்ணுங்கோ. ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னால் தான் தெரியும், கூப்பிடல. அதுதான் ஒருத்தன் கேட்டான், நம்ம படுற கஷ்டம் பகவானுக்கு தெரியாதான்னா. நன்னா தெரியும், நீ சொன்னால் தான் வருவான். நான் ஏன் சொல்லணும்னா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும். நீ போய் சொல்லணும் டாக்டர்கிட்ட. டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்? என்ன சாப்பிட்ட, எப்போலேருந்து வலிக்கிறது சொல்கிறான் பாருங்க, கேட்குறான் பாருங்க. நீ சொன்னால் தான் தெரியும். அப்போ தான் அவன் டெஸ்ட்டு பண்ணி உனக்கு மருந்து மாத்திரை தருவான். நீ சொல்லலைன்னா தெரியாது. இப்போ யார் டாக்டர்லாம் கேட்குறாள, யாராவது ஃபோன் பண்ணி உடல் நலம் சௌக்கியமாக இருக்கிறீர்களா கேட்குறாரா யாராவது? சொல்லு. காலேஜுக்கு வர பையனுக்குத்தான் வாத்தியார் பாடம் நடத்துவார். புரியுது? பாடம் நடத்திவிட்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து உனக்கு பரீட்சைம்பர். எப்போது? காலேஜுக்கு வந்த பையனுக்கு தான். தெருவில் போகிற போது, அவர் ஸ்கூட்டரில் போகிற போது எய்த்தாப்பில் ஒருத்தன் வரான்னா 10ஆம் தேதியிலேருந்து உனக்கு பரீட்சைம்பர். அவன் என்ன நினைப்பான்? இந்த ஆளுக்கு காலேஜுக்கு போய் மூளை இல்லைம்பான். அவன் காலேஜுக்கு வரலையே, வந்தவனுக்கு தானே பரீட்சை. சொல்லு, எப்படி தெரியும்? நீ நாமாவை சொன்னால்தான் அவனுக்கு தெரியும். அனன்யா சிந்தையந்தோ மாம். யோகக்ஷேமம். யோகம் என்றால் இல்லாததை பெறுதல், க்ஷேமம் என்றால் இருப்பதை தக்க வைத்து கொள்ளுதல். எது இல்லாதது, எது இருப்பது? நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. பிறக்கிற போது சொன்னவன் பட்டினத்தார் சொல்றாருன்னு, பிறக்கும் பொழுது மண்மேல் கோடு. எதுவுமே இல்லையே. அந்த இல்லா எதெல்லாம் உனக்கு தேவையோ கொடுத்தான். புரியுறதா? அதை நீ தக்க வச்சுக்கணும். உனக்கு இந்த நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கான், நாக்கை கொடுத்துருக்கான், கண்ணை கொடுத்துருக்கான். ஆமாம், பள்ளியை தேடின்னு போன முருகப்பெருமான் வயதானவராக போனார். நீ என்ன அவர் சொல்கிறார், அதுக்கு வேதாந்த வியாக்கியானம் தெரிஞ்சுக்கோ. என்ன பாரு, என்ன நீ பார்க்கல உனக்கு பாவம் வரும்னு. விழி ஒன்று நோக்காராயின் அவர் சொல்கிறார். மொழி ஒன்று புகழாயாயின், என் நாமாவை சொல்லலை. முறுவலும் புரியாயாயின். பாருங்க எவ்வளோ கெஞ்சரர் பாரு. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்,
நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். நாமாவே சொல்ல தெரியலையா? நாமா சொல்ல வேண்டாம். உங்கள் வீட்டில் படம் இருக்கோ இல்லையோ, என்ன பாரு, என்ன சிரி அவன்கிட்ட போய். அப்போ தான் நீ சிரிக்காமல் இருப்ப. அவன்கிட்ட பார்த்து சிரிக்கலாமா? நன்னா இருக்க பிரமாதம் பார். முறுவலும் புரியாயின் விழி ஒன்று நோக்காராயின் சொல்கிறார். விளைவதும் உணராயின் பழி ஒன்று நின்பால் சாரும். பழின்னா என்ன? உனக்கு கஷ்டம். அதைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியாருன்னு சொல்கிறார். இதுலேருந்து தான் நீங்கள் அவன் எவ்வளவு இறங்கி வரான். என் நாமாவை சொல், உன்னை பற்றி கவலைப்படுறேன். நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத, என் நாமாவை சொல். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன சொல்கிறார்? தெரிஞ்ச கணக்கெல்லாம் போடு, இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடு. உனக்கு எது வரைக்கும் போட முடியுமோ போடு. ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் தரார். ஒரு கணக்குக்கு 8 மார்க்குன்னா நீ வரிசையாக போட்டுருந்து கடைசியில் ஆன்சர் கரெக்டாக போடலேன்னு வச்சுக்கோ, 6 மார்க் கொடுப்பார். பூரா அடிக்க மாட்டார். தப்பு புரிஞ்சுதா? நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருத்தின்னு வருவார். ஆமாம், ஐயோ சொல். அதுதான் சொல்கிறேன், அட்டம்ப்ட் பண்ணு. அவன் 10th பரீட்சை நிறைய வருஷம் நடக்கும். கணக்கு பேப்பரில் இந்த கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு தமிழ்நாடு பூரா சொல்லுவாள். இந்த கணக்கு கஷ்டம்னு உடனே மீட்டிங் போடுவாள் டிபார்ட்மெண்ட்டில், மந்திரி தலைமையில். ரிப்போர்ட்டு வருதே, இன்னும் அந்த கணக்கு கஷ்டமாமே. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கணக்கு கஷ்டம் பரு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரி 10th இந்த 8வது கணக்கு கஷ்டம். ஓ, அதுக்கு எத்தனை மார்க்? அது 10 மார்க் கொஸ்டின். ஓ, ரொம்ப கஷ்டமோ? நல்லா 100க்கு 100 வாங்குகிற பையன் கூட அதை போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். ஓ, ஏன் இப்படி குறிச்சுவிட்டேள் அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு கேட்பார். 8 அப்படின்னு போட்டுட்டு அந்த கணக்கை அட்டம்ப்ட் பண்ணாலே 10 மார்க்கு கொடு. நம்மாத்து பையன் கஷ்டம்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ ஐயோ, 8ன்னு போடக்கூடாது. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவில் வழியாக போகிறையே, உள்ளே வரமாட்டேங்கிறையே. இப்போ புரிஞ்சுதா உனக்கு சப்ஜெக்ட் ஏன் இப்போ சொன்னேன்னு? அப்படியே போகிறையே. வரதராஜ பெருமாள் கோவில் வழியாக திறந்து வச்சிருக்காளே, உள்ளே போகலாமோ இல்லையோ? சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கே, சொக்கநாதரா, மீனாட்சி, போகலாம் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கோயில் போயேன். இப்படி போ. இந்த ராகவேந்திர மடம் இருக்குது, பூட்டி இருக்குது, ஜன்னல் இருக்குது, திறந்து வச்சுருக்கா, கும்பிடு ராகவேந்திரான்னு கும்பிட்டுட்டு போய் உள்ளேயே போக வேண்டாம். போல முடியும். அதுதான் சொல்ல, அட்டம்ப்ட் பண்ணு. வாசலில் நின்னாவது இப்படி கோபுரத்தை பார்த்து கும்பிடக்கூடாதா? இங்கேருந்து எட்டி பார்த்தா பெருமாள் தெரியறானே. சன்னியாசி கிராமத்தில் நேர நுழையிற போது திருப்பதி பெருமாள் நின்றுருக்கார். கீழே இறங்கி ஸ்கூட்டரை நிறுத்தி கும்பிட்டுலாம் முடியும். சர்ன்னு போகிறான் என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். உட்காருங்க உட்காருங்க. பெரியவர்களே, சுவாமிஜி அவர்களின் அற்புதமான ஒரு உபன்யாசத்தை நான் பல தடவை கேட்டிருக்கின்றேன்.
இன்றும் அதை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு வந்தது. எங்களுக்கு கம்பன்களை ஆண்டு விழா என்ற காரணத்தினால் இங்கே வர முடியவில்லை. எப்படியாவது அவர்கள் அதை நிறைவு செய்வதற்கு முன்னால் இங்கே வர வேண்டும் என்று எண்ணிதான் இன்றைக்கு வந்தோம். அவர்களை கௌரவிப்பதென்றால் அவர்களுக்கு பாக்கியம் இல்லை, நம்முடைய பாக்கியம் அது. ஆக நெல்லை கம்பன் கழகத்தின் சார்பாகவும் பக்தியோடு இருக்கின்ற உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நான் கௌரவப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கம்பன் என்ன சொன்னான்னு ஏதாவது சொல்லுங்க. சொல்கிறேன். கம்பன் சொல்கிறேன். அதாவது சுவாமி நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் வீட்டில் கட்டிலில் படுத்துருந்தேன். படுத்துக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இது நடந்தது வீட்டில். என் மகன் இளையவா என்னை பார்த்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட போய் எம்மா அப்பா தன்னால் சிரிக்காரு அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து கேட்டோன்னே ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தப்பாக நினச்சாத, எனக்கு கல்யாணராம சுவாமி சொன்ன ஒரு நகைச்சுவையை நினைத்து பார்த்தேன், அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது அப்படி. அப்படி என்ன நகைச்சுவை அப்படின்னு சுவாமி சொன்னதை கேட்டுக்கிறோம், உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இவள் ஒரு தடவை சொன்னது, அது காலையில் குளிச்சு எடுத்து எல்லாம் முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சு எடுத்து அங்கே கூனியினுடைய ஒரு படம் இருக்குமா, அப்புறம் சகுனியினுடைய ஒரு படம் இருக்குமா. இந்த ரெண்டு படங்களையும் வச்சு அந்த ரெண்டு படத்தையும் கை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு தான் இவர் நான் வேறு வேலை பார்ப்பேன் அப்படின்னாரு. அது எதுக்கு சாமின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காரு. கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சகுனி இல்லைன்னா மகாபாரதம் இல்லை, இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா எனக்கு பொழைப்பு இல்லை. இதை நினச்சி பார்த்து ஒரு மாதமாக நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி அந்த நகைச்சுவை சொல்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு பொருள் பொதிந்த நகைச்சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சுவாமியினுடைய வேண்டுகோளின்படி கம்பன்லேருந்து ஒரு பாடல். அதாவது பரதன் ஸ்ரீராமனை வனத்திலிருந்து அழைத்து வருவதற்காக போகிறான். அப்போது சித்திரக்கூட மலைக்கு பக்கத்தில் போயாச்சு. ஒரு வெளி லக்ஷ்மணன் கோவப்படுறான், பரதன் படையெடுத்து வந்திருக்கான்ட்டு. ராமர் அதை மறுத்து சொல்லி வெளியே வந்து பார்க்கிறாரு. அங்கே இருந்து வரும்போதே பரதன் ராமனை பார்த்து விட்டான். பார்த்து விட்டு அவன் புலம்புகிறதை பாருங்கள். அதுதான் அந்த பாட்டு. அன்னையும் பிதாவுமாகி அறிவூட்டும் ஆசானாகி என்னுடன் பிறப்பாகி என்னுயிர்க்குயிராகி இருந்ததை மறந்ததேனோ உன்னரும் தம்பிதான் தாங்கொணா பழியேற்று உள்ளமே நோகும் வண்ணம் மண்ணாளும் பாரத்தை வைத்து நீ வனத்துக்கே வந்ததும் நியாயந்தானோ ஓ என் மனம் அறியாயோ என்னரும் தமையனே என்னை நீ பிரிந்த போதும் உன்னை நான் பிரிவேனோ என்னை நீ பிரிந்த போதும் உன்னை நான் பிரிவேனோ பிரிந்துயிர் வாழ்வேனோ உத்தம ராமச்சந்திரா என் பிரிந்தீர் என்னை ஏன் பிரிந்தீரே இந்த வேதனை நான் இனி தாளேன் ராமா ராகவா அருமை ராமா ராகவா அருமை ராமா ராகவா ராகவா ராகவா
நன்றி வணக்கம். இன்னும் ஒரு பாட்டை பாடிடுறேன். அதாவது அகலிகை சாப விமோசனம். அகலிகை கல்ல கிடக்கிறான். விதேக நாடு தான் ஜனகனுடைய நாடு. அந்த கோசிக முனிவன் ராமரை அழைத்து கொண்டு போகிறார். அந்த கல்லுக்கு பக்கத்திலேயே அழைத்து கொண்டு போகிறார். அந்த கல்லில் ஸ்ரீராமனுடைய கால் தூசு தான் படுது, துகள் பட்ட உடனே கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ பண்டை வண்ணமாய் நின்றனள். அப்போ ராமர் கேட்குறாரு, இந்த கல் பெண் உருவாகி இப்படி இருக்கிறதே சுவாமிஜி, இது எதனால் அப்படின்னு கோசிக முனிவர்கிட்ட கேட்குறாரு. கோசிக முனிவர் எல்லா விளக்கத்தையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல நேரம் ஆயிரும். எல்லா விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இது இப்படித்தான் நடந்தது அப்படின்னு கடைசியில் ராமர்கிட்ட முடிக்கிறார். அந்த கவிதை நான் இப்போ சொல்ல போகிறது. மோகன ராகம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், ராமா இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றுவோ துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் மோகன ராமா. ஓம் ஸ்ரீராம். ரொம்ப கம்பனில் மேதை, ரொம்ப ராமாயணத்தில் ஈடுபாடு. வாரம் அங்கே பிரசங்கம் பண்ணுறார். கம்பனில் எவ்வளவுக்கு ஈடுபாடோ அது மாதிரி திருச்சி கல்யாணராமன்ட்டையும் ஈடுபாடு. ரொம்ப பெரிய வித்வான். என்ன விசேஷம்னா கற்றாரை காமுருவர்னு. இதில் என்ன விசேஷம்னா, எனக்கு இப்படி உங்கள் முன்ன ஒரு கருத்தை சொல்கிறது யார் முன்ன கிடைச்சதுன்னா, சாதாரண ராமன் முன்னால் கிடைக்கல, கல்யாண ராமன் முன்னால் கிடைச்சது. ஏன் தெரியுமா? கல்யாண ராமனால் தான் ராமனுக்கு மிகவும் உயர்வு வந்தது. அந்த கல்யாண ராமன் ஆன பிறகுதான் அவன் பரசுராமனை வென்றான். ஆக அத்தகைய வீரமிக்க, அத்தகைய உறுதிப்பாடான சுவாமிஜி. ஆக உங்க முன்னால பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நீங்க மேதை, நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஐய, அது உங்களுடைய அடக்கம். அதே ஆட்சேபனே இல்லை. நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு இந்த பொன்னாடி அணியை எல்லாருமே பக்தாள் தான். இருந்தாலும் இந்த கம்பனை பிள்ளையை படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மதிக்கணும். கற்றாரை காமுருவர். இப்போ அவரை நான் கூப்பிட்ட போது இப்போ இந்த அனன்யா சிந்தையந்தமாவுக்கு சொல்கிறேன், பக்திமான் விபீஷணன். அங்கே லெங்கையிலேயே பக்திமான். செல்வ வீடனர்க்குன்னு ஆழ்வார்பதம். கல்லார் மதில் சூழ் கார் இலங்கைக்கு இறைவன். கல்லார் மதில் சூழ் அப்படின்னு சாயந்தரம் படிக்கிறேன். விபீஷண சரணாகதி சொல்கிறதுக்கு கல்லார்னு படித்தோடனே எனக்கு தோணித்து. கல்லார்னா பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியாம கல்லால் எழுப்பப்பட்ட மதிலை உடையவன் அர்த்தம். அப்போ அவர் வந்தார். என்னப்பா 4 மணிக்கெலாம் வந்துடுவார், என் கூட டிஃபன் சாப்பிடுவார். நான் 3 மணிக்கு இதை படித்தேன். கண்ணனைங்கார் எனக்கு ஒரு வியாக்கியானம் தோன்றது இன்றைக்கி சொல்ல போகிறேன்னு. என்னென்ன கல்லார் மதில் சூழ்னு இருக்குது. கல்லார்னா கல்லால் எழுப்பப்பட்டேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அடியனுக்கு தோன்றதுன்னு என்னென்ன, கல்லார்னா முட்டாள். முட்டாள்கள் நிறைந்த லங்கைக்கு தலைவன். அதில் செல்வ வீடனருக்கு விபீஷண ஒத்தந்தான் ஞானி. முட்டாள்னா நான் இந்த லௌகீக படிப்பு சொல்லலை கண்ணனைங்கார். பக்தி என்ற கல்வி இல்லாதவர்கள். அது இருந்தது விபீஷணன். ஒரு சில பேர் அதில் விபீஷணன் தான் பிரதானம்னு சொல்லப்படாதுன்னு விட்டார்.
நான் கூட்டத்தில் அப்ஜெக்ட் பண்ணுவேன். உங்கள் ஆத்துக்காரிக்கு ஃபோன் போடுங்கோ, பெரிய வாச்சாம்பிள்ளை புஸ்தத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கன்னர். ஆத்துக்காரி படித்தா ஏன் வியாக்கியானம் இல்லை சொல்லப்படாது, நீங்கள் சொன்னால் கூட்டத்தில் எந்திருந்து அப்ஜெக்ட் பண்ணுவேன்னு விட்டார். அதனால் நான் இன்றைக்கி சொல்லலை. எனக்கு என்ன அவர் மேலே கோபம், அவரை பார்க்குற போதெல்லாம் கோபம். மேடையிலேருந்தே நீ இப்படி சொல்லிவிட்டான் இந்த ஆள். நான் கேட்டேன் அவரை, நான் பெரியவாச்சம்பிள்ளை சொல்லலைன்னு நானாக சொல்லப்படாதான்னு. சொல்லப்படாது. ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சு என் கூட டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் கொண்டு விட சொல்லிட்டேன். போயிட்டார். முதியோரத்துலாம் தங்குவேன். சாப்பிட்டுட்டு தூக்கம் வரலை. திருப்பி 4000 பிரபந்தத்தை வச்சு படித்தேன். 1 மணி நேரம் திருப்பி பெரட்டினேன். மீனாட்சி பாட்டின்னு இருந்தா, என்ன இன்னும் படிச்சுன்னு இருக்கள், தூங்கி தொலையுங்கோ அப்படிங்கிறா. இனிமேல் நீங்கள் படித்து தான் ராமாயணம் சொல்லணுமாக்கும் அப்படிங்கிறா. இல்லை பாட்டி, இந்த மாதிரி அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணேன், சரி அதை கண்ணனை எங்கார் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். அவர் கிடைக்கார், அவருக்கு வயசாக எடுத்து அப்படிங்கிறான். அப்படி சொல்லாதே பாட்டி அப்படின்னேன். அப்போது 9:45 இருக்கும் பெரட்டினேன். திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரமே எழுதுறார், கல்லாதவர் சூழ் இலங்கைக்கு இறைவன் அப்படின்னு. பா, நம்ம ஜெயிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் எடுத்தேன் கண்ணனையங்கார். கண்ணனையங்கார், நான் ஜெயிச்சுட்டேன்னு. நானும் அந்த பாசுரம் தான் படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு சொல்லுங்க. நிஜமானுமே நீங்கள் நம்ப மாட்டேன். அந்த சாயந்தரம் 3 மணி நேரம் எனக்கு உபன்யாசம் பண்ணுறேனே தவிர ஓடலை. ஏன் சொல்கிறேன்னா, கல்வி ஞானம், அதைத்தான் இந்த இடத்துல அனன்யா சிந்தையந்தமாக சொல்கிறேன். பக்தி என்பதே கல்வி. நமக்கு பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்கிறார். நாளைன்னு போஸ்ட் பண்ணாதே. பட்டினத்தார் சொல்கிறார், காலன் வரும் முன்னே யமன் வர்றதுக்குள்ளு சொல்லு. ஒருத்தன் கேட்டான் பட்டினத்தார்ட்ட, யமன் எப்போ வருவான்னு. தெரியாது. தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாது. பாருங்கள், நமக்கு தெரியுமா? எல்லாரும் என்னெல்லாமோ தெரியுங்கிறான், அவன் வர்ற நேரம் தெரியலையே. சொல்லு, யமன் வர்றதுக்குள்ளே சொல்லுன்னா என்ன அர்த்தம்? எப்போவும் சொல்லணும். அதுதான் அவன் சொல்கிறான். வினாடிக்கு வினாடி, நொடிக்கு நொடி. இதில் வேடிக்கை தெரியுமோ, நாளைக்கு நீ சொல்லலான்னு சொல்கிற போது மரணப்படுக்கையில் இருக்கிற போது சொல்ல முடியாது. சொல்லலாம்னா சுற்றி இருக்கிறவன் சொல்ல விட மாட்டான். நீ பெற்றிருக்க பார், பையனும் பொண்ணும், அப்பா பஜ கோவிந்தம் பாடு. இல்லை வேறு யாராவது பஜனை பாடுறவனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா உசுறு போகிறது, பஜ கோவிந்தம் பாடுன்னு சொல்ல போகிறானா? ஒத்தனும் சொல்ல மாட்டான். ஆர்வினால் வாய் திறவாதே அந்த காலமடைவதன் முன்னம். அப்போ சொல்ல முடியாதுடா. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் எனும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு. பாரு என்ன சொல்ற, ஆர்வம்ங்கிற பூ. புரிஞ்சுதா? நீ இந்த பூ இல்ல, பக்திங்கிற பூவை போடுங்கிறார். அரவ தண்டத்தில் உயலுமாமே. அப்ப சொல்ல முடியாது, இப்பவே சொல்லு. அன்னைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு நினைக்க மாட்டேன்கிறார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநா. ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநா. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின்னோயில் நடுங்கும் போது மிக்கி நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது. அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என ஆண்டருவாய் ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண நாரா.
கபம் கோழை என்று என் நெஞ்சை அடைத்திடும் போது நமக்கு 365 நாள் சளி பிடிக்கிறது. ஈரு கபம் கோழை என்று என் நெஞ்சை அடைத்திடும் போது விக்கி நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது. அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என ஆண்டருவாய் ஹரிநாராயண ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயண ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயண. வந்தம தூதர் வளைத்து பிடித்தனை வாவென்றழைத்திடும் போது யமன் வந்துடுவான். ரொம்ப பேருக்கு சந்தேகம் பக்கத்தாத்துக்கு தான் வருவான். இல்லை நம்ம அட்ரஸ் தெரியாதா? தான்னு வந்துடுவான் தெரியுமா? அதனால தான் அவனுக்கு பேர் யமன் காலன். அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியாது தெரியுமா? அப்படியே நீ பேச்சினாலும் என்ன பேச போகிற நீ, நான் யார் தெரியுமான்னு கேட்டேன்னா அவன் சொல்லுவான் தெரிஞ்சுதான் வந்தேன்பா. அவன்கிட்ட போய் நான் எம்ஏ தமிழ் விளங்கவே விளங்காது, எம்ஏ சான்ஸ்கிரிட்டு, நான் இன்ஜினியர் டாக்டர், நான் முன்னாள் உள்ளூர்லேயும் உதவாது, நான் இந்நாள் எமன் சொல்லுவான் இது நம் நாள் கம்மிட்மி கூட்டு போயிடுவாங்க. சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா? நீ போனவுடனே பார்ப்பான் இவர் யாரு, திருநெல்வேலி, பேர் என்ன, மீனாட்சி சுந்தரம். எங்கே இருந்தார்? சங்கீத சபா பக்கத்திலே. உபன்யாசம் நடந்தது, போகவில்லை. என்ன ஏமாத்தாதே. ஆமாம் ஆமாம் தெரியுமா? க்ளீனாக எழுதி வச்சு. இவர் யார்? இந்த அம்மாரு மீனாட்சி. சங்கீத சபாவுக்கு போனாள், சரி. உபன்யாசம் கேட்டாள், உபன்யாசகர் தட்டு எடுக்கும்போது பணம் போடவில்லை. என்ன ஏமாத்துறான்னு நினைக்காதே. சித்திரகுப்தன் வச்சிருப்பான் க்ளீனாக ரெக்கார்டு. அங்க பெரியவா சம்புள்ள வியாக்கியானத்தில் சொல்றார், சாட்டையால அடிப்பனாம், ஏய் கேசவா சொன்னையாம்பனாம். நம்ம அப்ப கேசவா சொல்லலைன்னா விட்டுருவனாம். ஏன்னா அப்ப கேசவாங்கிறோமே, புரியுறதா? நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க சொல்றாப்புல சொல்லலேம்பா, சாத்துவான். அதனால இப்பவே பகவன் நாமாவை சொல்லு. வந்தம தூதர் வளைத்து பிடித்தனை வாவென்றழைத்திடும் போது விக்கி நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாது. அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என ஆண்டருவாய் ஹரிநாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாரா ஓம் ஹரிநாராயண. இன்னும் வியாக்கியானம் இருக்கு. நாளைக்கு சர்வதர்மான்னு சர்ம ஸ்லோகம் சொல்ல போறோம், வச்சுக்கோங்க. சுத்த பிரம்ம பராத்பர ராம் கலாத்மக பரமேஸ்வர ராம் சேடதல்ப சுக நிர்திதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்டகிரண குலமண்டனராம் ஸ்ரீமத் தசரத நந்தனராம் கௌசல்யா சுகவர்தனராம் விஸ்வாமித்ர பிரியதனராம் கோரதாட்டகா மாரீச்சாதி கௌசிகமக சம்ரக்ஷகராம் கௌதம முனி சம்பூஜிதராம் சுரமுனிவர கண சம்ஸ்துதராம் நாவிக தாவித மிருதுபதராம் ஸ்திலாபுர ஜனமோககராம் இதேகமானசரஞ்சகராம் திரியம்பக கார்முக சீதா மாலிகராம் கிருதவைவாகிக கௌதுகராம் பார்கவதர்ப்ப விநாசகராம் ஸ்ரீமதகல் ராமர் ராஜாராம் ராம ராம ஜெய சீதாராம் கணித குணகணபூஷிதராம் அவனீதனயா காமிதராம் காகாச்சந்திர சமானனராம் பிதர்வாக்யாஸ்ருதகானனராம் பிரியகுக விநிவேதிதபதராம் தக்ஷாலிஜ நிஜ மிருதுபதராம்
பரத்வாஜமுகானந்தகராம் சித்திரகுடத்தினிகேதனராம் தசரதசந்தத சிந்திதராம் கைகேயி தனயார்ச்சிதராம் விரச்சித நிஜ பித்ருகர்மகராம் பரதார்ப்பித நிஜ பாதுகராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய தண்டகாவன ஜன பாவன ராம் துஷ்ட விராத விநாசன ராம் சரபங்க சுதிஷ்ணார்ச்சிதராம் அகஸ்தியானுக்ரகவர்திதராம் கிருத்ராதிபசம் சேவிதராம் பஞ்சவட்டி தடசு சூர்பனகார்த்தி விதாயகராம் கரதூஷண முகசூதகராம் சீதாப்ரிய ஹரிணாணுகராம் மாரீச்சார்த்தி கிருதாசுகராம் வினஷ்ட சீதான்வேஷகராம் கிருத்ராதிபகதிதாயகராம் சபரி தக்த பலாச்சனராம் கபந்த பாகுச்சேதனராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ஹனுமத்சேவித நிஜபதராம் நத சுக்ரீவாபீஷ்டதராம் கர்வித வாலி சம்ஹாரகராம் வானரதூத பிரேட்ச ஹிதகர லக்ஷ்மண சம்யுதராம் ஹிதகர லக்ஷ்மண ராம ராம ஜெய ராஜா ராம் கபிவர சந்தத சம்ஸ்கிருதராம் தக்கதி விக்ன துவம்சகராம் சீதா பிராணாதாரகராம் துஷ்டதசானன தூஷிதராம் சிஷ்டகனுமத்பூஷிதராம் சீதாவேதித ககவனராம் கிருதச்சூடாமணி தர்சனராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவிருதராம் விபீஷணா பயதாயகராம் பர்வத சேது நிபந்தகராம் ராட்சச சங்க விமர்த்த அகிமகி ராவண சம்ஹிருத தசமுக ராவண ராம் இது பவமுக சுர கஸ்தித தசரத வீஷிதராம் சீதா தர்சன மோகிதராம் அபிஷிக்த விபீஷண நதராம் புஷ்பகயானாரோகணராம் பரத்வாஜாபினிஷேவணராம் பரத பிராண பிரியகரராம் சாகேதபுரி பூஷணராம் சகல ஸ்வீய சமா ரத்னலசத்பீடாஸ்திதராம் பட்டாபிஷேகால் பார்த்திவகுல சம்மானிதராம் விபீஷணா கீச்சகுலானுகிரககரராம் சகல ஜீவசம் समस्तलोकाधारकराम समस्तलोकाधारकराम राम राम जय राजा राम आगत मुनिगण संस्तुतराम विश्रुत दश खंडोद्भवराम सीतालिंगन निर्वृतराम नीति सुरक्षित त्याजित जनकजराम कारित लवणासुरवचराम स्वर्गत संभुग स्वतलय कुचलवनंदितराम इषितराम कालावेदित सुरभतराम अयोध्य गजन मुक्तितराम विधिमुख विभुतानंदकराम तेजोमय निज रूपकराम संस्कृति बंध विमोच धर्म स्थापन तत्परराम भक्ति परायण मुक्तितराम सर्वचराचर पालकराम सर्वभवामयवा वैकुंडालय संस्थितराम नित्यानंद पदस्ति वैकुंडालय
நித்யானந்த பதஸ்த் ராம ராம ஜெய ராஜா ராம் பயகர மங்கள தசரத ராம் ஜெய ஜெய மங்கள சீதாராம் மங்களகர ஜெய மங்கள ராம் சங்கத சுப விபவோதய ராம் ஆனந்தாமிருதவர் ஆஸ்ரித வத்சல ஜெய ஜெய ராம் ரகுபதி ராகவ பதீத பாவன ख्यात श्री रामदूतः पवन तनुभवः पिंगलाक्षा शिखावान सीता शोकाबहारी दशमुख विजयी लक्ष्मण प्राणदाता आनेता भेषजाद्रे लवण जलनिधे लंकने दीक्षितोयः वीर श्रीमान हनुमान मम मनसि वसन कार्य सिद्धमदिं तनोतु हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम உட்காருங்க நான் ராதே கிருஷ்ணா சொல்ல விட்டு தான் எந்திருக்கணும் ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜ்கி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காயை அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூர் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் மனம் எடுத்து காப்பார் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா